கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே நாம் கவலைப்படாதிருங்கள், கவலைப்பற்றாத என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசினார். நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த கவலை மனிதனுடைய ஆதி பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்த அனாதி அன்பு நம்மை விட்டு விலகவில்லை. மனிதனுடைய ஆதி பாவத்தினாலே இந்த நமக்குள்ள கவலைகள் விட்டது. கவலை நம்முடைய இருதயத்தில் கவலைப்படும் போது கர்த்தருக்கு கதவடைக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் கவலைப்படும் போது நாம் கர்த்தருக்கு கதவடைக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாய் அவர் பெரும் மகிழ்ச்சியோடு அவர் நம்மை குறித்து அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். தேவன் நம்மை சிருஷ்டித்ததுக்காக அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற இந்த நல்ல வாழ்க்கைக்காக நாம் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தில் அவர் மகிமை அடைகிறார். ஆனால் திடீரென்று ஒரு சில நேரங்களில் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது கவலை நம்மை மேற்கொள்ள நினைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அப்பா மிகப்பெரிய ஐஸ்வர்யன் செல்வந்தராக இருக்கிறார். அந்த சொத்து எல்லாம் அந்த பிள்ளைக்கு தான். இப்போ அந்த பிள்ளை கவலைப்பட்ட அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உனக்காகத்தான். நம்ம எல்லாரையும் குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆக கவலை என்பது கர்த்தருக்கு கதவடைக்கிற, அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். நம்மை மனமகிழ்ச்சியாக எப்போதுமே வைத்திருக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் எப்பெல்லாம் கவலை கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருக்கு கதவடைக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தருக்கு கதவடைக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப கவலையே. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மா எங்கப்பா இருக்கிறாங்க, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளுக்கு பயங்கர கவலை, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு கவலைக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த கவலையே என்ன நம்மளை பண்ணி விட்டுருச்சு? இந்த கவலை ஒரு மனிதனை என்ன செய்து விடும் என்றால், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் உன் ஆத்துமாவை விசாரித்து உன் ஆத்துமாவில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாதபடிக்கு உன்னை ஆறுதல் படுத்துகிற உனக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறக்க செய்கிற ஒரு பயங்கரமான பாய்சன் தான் கவலை. ஒரு பயங்கரமான விஷயம். நீங்கள் இதை சைக்காலஜிக்கலாக நீங்கள் உங்களை நீங்கள் அலசி பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லை கவனிங்க, இந்த கவலைப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் ஏன் தெரியுமா கவலைப்படுறேன், உங்களுக்கு என்ன தெரியும், என் கவலைக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அன்பான தேவஜனமே, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் எல்லாம் நீங்கள் தான். நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா நேரத்தில் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து நீ அகமகிழ வேண்டும். என் கர்த்தரை பற்றி என்னை எப்போதே என் கூட இருக்கிறாரு. ஆனால் இந்த கவலை என்ன பட வச்சிருச்சுன்னா அந்த சத்தியத்தையே மறைச்சிடும், உங்களை விட்டு தூரமாக்கி விட்டுரும். உங்கள் ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற இந்த உறவை உங்களுக்கு எங்கேயோ சறுக்கி எடுத்துமே விட்டுரும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாபெரும், நீங்கள் எதுக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கவலை பல விதத்தில் வருங்க. காசு விஷயத்தில் வரும், குடும்ப விஷயத்தில் வரும், நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த கவலை நம்மளை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். இந்த கவலை நம்மளை சூழ்ந்து கொள்ளுச்சுன்னா நம்மளை தனிமையில் தள்ளி விட்டுரும், பயங்கரமாக நம்மளை சேதப்படுத்தி விட்டுரும். அதனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுது. பிரச்சனையே அதுதான். இங்கே இப்போ நான் இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி நம்ம இந்த காரியத்தில் நம்ம கடந்து போக போகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலை எடுத்து எப்படி அவர் மேலே வைக்கிறது? அதுதான் எனக்கு கேள்வி. கவலை எடுத்து எப்படி அவர் மேலே வைக்கிறது? கர்த்தர் மேலே எப்படி கவலை வைக்கிறது? ரகசியமே என்னன்னா, கர்த்தர் மேலே கவலையை தூக்கி அவர் மேலே வச்சிடணும். இப்போ என்ன ரகசியம்னா, என் கவலை எடுத்து எப்படி அவர் மேலே வைக்கிறது? இப்போ நம்ம சொல்லுவோம், பிரச்சனையோடு வருவாங்க சில சகோதரர்கள் சகோதரிகள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு சரி செஞ்சு. இல்லை நான் ஜெபம் பண்ணனே, எனக்கு இன்னும் அது போகலையே, எனக்கு சில கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கிறது, இல்லை சில பாரம் பயங்கரமாக பேர்டன் அது என்னை அழுத்துது,
ஏதோ ஒரு சம்திங் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காரியங்கள் நடக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம் என்னென்னா, அவர் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேலே வைக்கிறதுனா எப்படி வைக்கிறது? அவர் மேலே எப்படி என்னுடைய பாரங்களை, என் கவலையெல்லாம் எப்படி நம்ம வைக்கிறது? கவனிங்க, இந்த கவலை இருக்குமே ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பது நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானம் செய்தோம். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க உன் தேவன் உன் மேலே பிரியமாக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியுமே தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் நான் கவலையை மேற்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய டார்கெட்டே, நம்முடைய கோல், நம்முடைய டெஸ்டினேஷன் கிங்டம் ஆஃப் காட், ஃபேஸ் டு ஃபேஸ், நம்முடைய தேவனை முகமுகமாய் சந்திக்க வேண்டும். அதற்காக அப்போ தேவன் இந்த உலகத்தில் நம்மை சீமானாக வைத்து நம்மளை ஆளுகை செய்ய வைத்திருக்க வேண்டும். எந்தெந்த இடத்துலலாம் சிருஷ்டி வீழ்ந்து போயிருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாமின் மார்க்கம் என்பதெல்லாம் பார்த்தோம். அப்போது கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்த நோக்கமே எதுக்காக? மனிதனாய், மகிமையின் கர்த்தர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே என்னன்னா, கவலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. யாருக்குங்க கவலை இல்லை? யாருக்கு கவலை இல்லை? உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை போயிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஐயோ, நாளைக்கு ஷேர் என்ன ஆகுமோ, என் ஷேர் அப்படியே, அந்த ஷேர் அப்படியே இருந்தால் தான் நான் பணக்காரனாக இருக்க முடியும். ஐயோ, அந்த ஷேர் இறங்கிடக்கூடாது, இறங்கிடுச்சுன்னா நான் என்னுடைய பணம் வீணாக போயிடும், என்னுடைய பங்குகள்லாம் வீணாக போய்டும். ஷேர் மார்க்கெட்டை பார்த்து உட்காந்துருப்பாங்க எல்லாருமே, சென்செக்ஸ் பார்த்து உட்காந்துருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க அவன்லாம் பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு. உலகத்திலே அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பயங்கர கவலையில் இருப்பாங்க. அன்பான தேவஜனமே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவலை, எந்த கவலையான இருக்கட்டும், அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால், கர்த்தர் மேல் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இவன் தான் நீதிமான். இந்த நீதிமான் தான் தேவனை தரிசிக்கிறவன், தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவன், நம்புகிறவன். கர்த்தர் இந்த நீதிமான் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் அவனுடைய கூப்பிடுறதுக்கு செவி கொடுக்கிறார். யார் இந்த நீதிமான் என்றால், கவலைப்படாதவன். கவலை வரும், நல்லா கவனிக்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவலை இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை. கவலை இல்லைன்னா கர்த்தர் உன்னை தேடி வர போகிறதே இல்லை. நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படுகிற நீ கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்கிறார் அப்படியெல்லாம் இல்லை. கவலை இருக்கும் உனக்கு. உன் கவலையை தீர்க்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ மனுஷங்கிட்ட போனனா மேலே மேலே உன்னை மூலையில் முடங்க வைக்கிற மாதிரி கவலைக்குள் ஆக்கிடுவாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் சுதாரிச்சுக்கணும். ஏதோ ஒரு கவலை உங்கள் இருதயத்தை ஆழ்த்துகிறது. ஏதோ ஒரு பேர்டன், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு வெயிட் உங்கள் இருதயத்தை ஆழ்த்துதுன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். கரங்களை திறமைன்னு சொல்லுங்களேன். இந்த கவலை என்ன செய்துவிடும் என்றால், உங்கள் ரட்சிப்பையே கேள்விக்குறியாக்கிடும். இதுதான் பயங்கர ஆபத்து. உங்கள் ரட்சிப்பையே கேள்விக்குறியாக்கி பரலோக ராஜ்யத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற உங்களுடைய பெயர் கிறுக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கவலைக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப அலர்ட்னஸாக இருக்கணும். அதை எப்படி இந்த கவலை அடித்து துரத்தலான்னு சொல்லி, அதான் இங்கே தெளிவாக சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஓ, இவ்வளோ பிரச்சனை அப்படியா? நீ எதனா பண்ணியிருப்ப, நீ எதனா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாரத்துக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம விசாரிக்கிறது அப்படின்னு நினைப்போம்னா, இதோ அந்த அக்கா விசாரிச்சாங்களா, அந்த மாதிரி தான் கர்த்தர் விசாரிப்பாரா? அந்த அண்ணன் விசாரிச்சாரு அந்த மாதிரியா? இல்லை என் வீட்டில் இப்படி அந்த விசாரிப்பல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்றால், உன் கவலையிலிருந்து உனக்கு முற்றிலுமாய் விடுதலையை கொடுத்து, உன்னை சமாதானப்படுத்தி, உன்னை சமாதான வழியில், உன்னை தேவனுடைய ராஜ்யத்தின் பாதையில் உனக்கு அந்த மனமகிழ்ச்சியை உனக்குள்ளே திரும்ப கொடுத்து உன்னை சந்தோஷத்துக்குள்ளே நடத்துவது என்பதுதான் அவர் உன்னை விசாரிக்கிறவர். உங்களை விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் என்றால்
அதற்கான பரிபூர்ண தீர்வை கொடுத்து உங்கள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் தீர்த்து உங்களை சமாதானமாய் மனமகிழ்ச்சினால் கெம்பீரிக்க செய்கிறவர் என்று அர்த்தம். அதுதான் உங்களை விசாரிக்கிறவர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 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 ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒரு டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரி வாங்கினோன்னா நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆனால் கொஞ்சம் விலை மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிறது. அது இப்போ ஒரு 2000 ரூபா இருக்கும். அந்த டிக்ஷனரி வாங்கினீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஜென்ரல் நாலேஜ்லாம் கூட அந்த டிக்ஷனரியில் இருக்குது. இதை படித்தா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம்னு சொன்னபோது அந்த பிள்ளைக்கு படிக்கிற ஆர்வத்தில் ஐயோ எனக்கு இந்த டிக்ஷனரி கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைக்குள்ளே வருது. அந்த பிள்ளைக்குள்ளே வந்த உடனே ஐயோ இப்போ அப்பாவுக்கு ஒரு வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்பாவும் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிறாரு, நிறைய தேவைகளோடு இருக்கிறாரு, நம்ம போய் இந்த நேரத்தில் போய் இந்த 2000 ரூபாய் கேட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கவலையும் வருது. அதே சமயம் ஐயோ இப்படிப்பட்ட அந்த நல்ல பொருள் நம்முடைய எதிர்காலம்லாம் நல்லா இருக்குமே, நிறைய கற்றுக்கலாமே அப்படின்ற ஆர்வம் மேலோங்கி நிற்குது. இதனால் அவன் இந்த கவலையில் என்ன செய்கிறான், அப்படியே அப்படியே உட்கார்றான். இப்போ அப்பா வராரு. அப்பா இருக்கிறதே எதுக்கு தான், என் குடும்பம் எந்த சூழ்நிலையுமே சந்தோஷமாக இருக்கணும், எந்த சூழ்நிலையுமே நான் தான் என் குடும்பத்தை நடத்தணும், என் மனைவி என் பிள்ளைங்களாம் நடத்தணும், என் பிள்ளைங்களுக்கு மனைவிக்காக தான் நான் ஓடிக்கொண்டு, இதுதான் அப்பா இல்லையா, அந்த குடும்ப தலைவன் என்பவர் இதுதான். அப்போது அவர் பார்க்குறாரு பிள்ளைய, என்னடா ஒரு மாதிரி இருக்கிற, ஒன்றும் இல்லைப்பா, ஏய் இப்போது அப்பா போய் கவனி இருந்துருவாரா, பிள்ளை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அப்பா போய் அமைதியாக போயிட்டு உட்காந்து நைட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்குவாரா, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன ப்ராப்ளம், இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி இருக்குது, அது ஒரு 2000 ரூபா இருக்குது, இப்போ எப்படிப்பா நான் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவார், அதுவாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற செலவெல்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி பார்த்துட்டு உன்னை அதை வாங்கித்தரேன் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் விசாரிப்பு. ஒரு தகப்பன் எப்படி தம் பிள்ளையை விசாரித்து அந்த ஒரு காயத்திலிருந்து, அந்த ஒரு வழியிலிருந்து ஒரு ஆறுதலை கொடுப்பானோ ஒரு மாம்சத்துக்குரிய அப்பா, அதே போல தான் எனக்கு ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார். அது என் உள்ளத்தில் எந்த பாரமாக எந்த கவலையாக இருந்தாலும் என்னை விசாரித்து என்னை பலப்படுத்தி அந்த காயத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்து என்னை தேறுதல் படுத்துகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமை வலிமை. இந்த வசனத்தை நல்லா விசுவாசிங்க. கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதுதான் சங்கீதம் 55:22 பயங்கரமான பாரத்தில் இருக்கும்போது, பயங்கரமான வழியில் இருக்கும்போது தாவீது பாடின இந்த சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்றால் இதுதான் இப்ப சொன்னது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான், கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறவன் நீதிமான். என்னை சிருஷ்டித்த என் கர்த்தர், என்னை படைத்த என் கர்த்தர், என்னை உருவாக்கின என் கர்த்தர், என்னை சிருஷ்டித்தவருக்கு என் பாரத்தை இறக்கி வைக்க முடியும். என்னை உருவாக்கினவருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நான் ஏதோ வந்துட்டேன்ற மாதிரி நினைக்கிறீங்க. நானே இந்த உலகத்தில் தானாக வந்துட்டேன்ற மாதிரி நினைக்கிறீங்க. யார் நீதிமான் என்றால், என்னை சிருஷ்டித்த என் சிருஷ்டி கர்த்தர் மேலே என் பாரத்தை வைத்து விடுவேன், அவர் என்னை ஆதரிப்பார். ஆதரித்தல் என்பதுனா என்னன்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய குடும்பத்தார் பஞ்சத்தால் பயங்கரமான பசியில் அவங்க வாடிக்கொண்டிருந்த வேளையில் இந்த யோசேப்பு தன் குடும்பத்தாருக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆதரித்தார். ஆகாரமே இல்லை, எங்குமே இல்லை, ஆகாரத்தை கொடுத்து அவர் ஆதரித்தார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வசனத்தை நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது எந்த சூழ்நிலையில் பாடுறாருன்னா, இந்த அகித்தோப்பேல் இருக்கிற பாருங்க, அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் தாவீதுடைய ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு ஆண்டவர்கிட்ட அவர் ஆலோசனை கேட்பார். தாவீது எல்லா காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பார். ஆனால் அதே சமயம் மனுஷங்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுக்குன்னு இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆள் இருப்பாங்க தானே, ஆமென் சொல்லாமா? இப்போ நான் கூட ஊழியம் செய்யும்போது ஆண்டுகிட்ட ஆலோசனை தான் எல்லாத்தையும் செய்வேன். ஆனால் ஊழியத்தை குறித்த காரியத்தை நம்ம சகோதரர்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லி, இல்லையா? அதே மாதிரி தான் தாவீது என்ன செய்கிறாருன்னா, அகித்தோப்பேல் கிட்ட அந்த அளவுக்கு ஆலோசனை கேட்பார்.
அந்த நாட்களில் அகித்தோப்பேலின் ஆலோசனை அது தேவனுடைய ஆலோசனையை போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மனிதனை நம்பி கடைசியில் இந்த அகித்தோப்பேலே தேவன் மேலே பாரத்தை போடாமல் அவனுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை நிமித்தமாக தாவீதை பகைக்கிற ஒரு பொல்லாத ஒரு டைமில் தான் இவர் தாவீது பாடுறாரு, ஆண்டவரே, அதாவது அந்த நம்பிக்கை துரோகம் இல்லையா கூடவே இருந்து எல்லாத்தையும் அந்த நம்பிக்கை துரோகத்தை தான் மனுஷன் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமெல்லாம் எப்போனா மனுஷங்க நமக்கு விரோதமாய் நம்பிக்கை துரோகம் செய்யும்போது தான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா பாடங்களை கற்றுக்கொள்கிறார். என்ன பாடம்? நான் நீதிமான் இருக்கிற பாரம் எனக்கு இவ்வளவு பெருசாண்டவரே, ஆனால் நான் இந்த பாரத்தை நான் என் மேலே வச்சிருக்கல, நான் உங்கள் மேலே வச்சுட்டு நான் இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் ஓடுறேன். நீங்கள் என்னை ஒரு வினாடி கூட நீங்கள் என்னை தள்ளாட விடுவது இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானை அவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார்? தள்ளாட விடமாட்டார். என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா கவனித்து கொள்ளுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்திருக்கிறோம். தேவஜனமே, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மட்டுமே நாம் வந்திருப்போமே ஆனால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள். நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படின்னா ஞானஸ்நானம்னா என்னென்னா தேவனுடைய ராஜ்யம். ஞானஸ்நான லெவலுக்கு நம்ம வந்துடுறோம் அப்படின்னா என்னன்னா தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நான் பாவியாக இருக்கிறேன், பாவியாகி நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. என் கர்த்தர் எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் இப்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்பது தான் ஞானஸ்நானம். ஆமேனா இல்லையா? அப்போ சபைக்குள்ளே வந்துவிட்ட நாம் தேவ ராஜ்யத்தை தான் கண்முன் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்ம என்ன செயல்படுத்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். கவலை மனிதனை என்ன செய்யும்னா, உடனடியாக இந்த கவலை என்ன செய்யும்னா மற்றவர் எல்லாரையுமே சூழ்ந்து கொள்ளும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எங்கேயோ ஒரு 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 குரூப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்காக நம்ம போகிறோம். ஒரு ஆவிக்குரிய கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன், ஆவிக்குரிய கொண்டாட்டத்துக்கு நம்ம போகிறோம். எல்லாம் கர்த்தரை நல்லா பாட்டு பண்ணி ஒரு பெரிய பஸ் எடுத்து நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ரொம்ப நேரம் கேட்டுனுக்கிறீங்க, சென்ட் தாமஸ் மவுண்டில் போயிட்டு அங்கே உட்காந்து ஜெபிக்கணும். ஏன்னா அங்கே தோமாவுடைய அந்த மரணம் அங்கே தான் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? அங்கே தான் நிகழ்ந்திருக்கிறது. தோமா ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ஒருவன் ஈட்டியை எடுத்து கொண்டு போய் அந்த தோமாவுடைய முதுகலை குத்தி இரத்த சாட்சியாக அப்போஸ்தலர் அங்கே மரித்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த தமிழ்நாட்டில் அவருடைய கல்லறை இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை நினைத்து தேவன் தம்முடைய ஊழியக்காரனை, தம்முடைய அப்போஸ்தலனை நமக்காக அனுப்பினார். இப்போ நம்மளால் அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம், அங்கே போயிட்டு ஒரு கூட்டத்தை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் போகிறோம் இல்லையா? திடீர்னு யாருக்கோ ஒருத்தரை மட்டும் என்ன எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக பாட்டு பாடின பஸ்ஸில் நல்லா கீபோர்ட்லாம் வச்சு நல்லா பாட்டெலாம் பாடிக்கின்னு நல்லா போயின்னு இருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மாத்திரம் அப்படியே மூஞ்செல்லாம் உம்முன்னு வச்சுக்கின்னு அதை ஒரு கடுகெத்து போட்டுட்டுனா புரிஞ்சு எல்லாருமே தெரிச்சிடும். அந்த மாதிரி மூஞ்சி கவலை அதை வச்சுன்னு உட்காந்து சபை அந்த பஸ்ஸில் போயின்னுக்கிறாங்கன்னா எல்லாம் நல்லா சந்தோஷமாக பாட்டு பாடி திரும்பி பார்த்தாங்கன்னா என்னன்னு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்போ இந்த ப்ரெசன்ஸ் போயிடும். இந்த கவலை என்பது பயங்கரமான சத்துரு. மனமகிழ்ச்சி, சந்தோஷம் மட்டுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் பாக்கியம். அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உண்டு. எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கம்பீரமாக இருக்கிறார். அவர் நான் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்னை நோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் பலவீனம் அவருக்கு தெரியும். உலகம் என்ன சொல்லுவோம், பலவீனத்தை காட்டி நீனா ஒழுகமா இப்படி அப்படிலாம் பேசிடும். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை ரட்சிக்கிறதுக்கு என் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். என் பக்கத்தில் இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கை தான் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. அதுதான் இந்த சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக யாராச்சும் கவலையோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் விசாரிச்சிடாதீங்க. நீங்கள் போயிட்டு நல்ல பலமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எப்படிப்பட்ட கவலையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி அவளை நான் அந்த கவலையிலிருந்து அவளை நீக்கி விடுவேன் என்கின்ற பலன் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நீங்கள் விசாரிக்கலாம். நீங்களே பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அவங்க மூஞ்சை கூட பார்த்துடாதீங்க. பார்த்துட்டிங்கன்னா அந்த கவலை, அந்த பாரம் அது உங்களை தாக்கி
ஏன்னா நம்ம எல்லாருமே அழகை விரும்புகிறோம். அழகுதான் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும், கிங்டமுக்குள்ளே நம்ம கொண்டு போகும். நான் சொல்கிறது புரிதா இல்லை? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அழகு என்பது நல்ல விஷயம். அது வந்து நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அழகாக இருக்கணும், அழகாக எல்லாத்தையும் செய்யணும், அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நம்முடைய மனம் பொதுவாகவே இந்த அழகை விரும்பும். ஆக எது அழகு என்றால், அந்த பியூட்டி எது என்று சொன்னால், மகிமையின் கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் தரிசித்து, மகிமையின் கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்வது தான் இந்த அழகு. ஆக மகிமையின் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. அப்போது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அவர் என் மணவாளன், என் கிறிஸ்து என் புருஷன். அவர் என் புருஷன் எனக்கு இருக்கையில் எனக்கு என்ன கவலை? ஒரு நல்ல புருஷன் என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல புருஷன் என்ன பண்ணுவான்? மனைவியை கவலையா விடவே கூடாது. ஒரு மனைவியை கவலையா விடுறான்டானா அவன் நல்ல புருஷனே கிடையாது. கவலையை விசாரித்து கிளியர் பண்ணிடணும். எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறார், எனக்கு ஒரே ஒருவர் என் புருஷன் இருக்கிறார். இந்த அழகுல தான் வந்து கிங்டம், நமக்கு ராஜ்யமே இருக்கிறது. அது எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே அலங்கோலத்தை பார்த்தா ஐயோ அப்படின்னு சில பேர் மயக்கலாம் போட்டு விழுந்துருவாங்க. அலங்கோலத்தை, அகோரத்தை, அருவருப்பை பார்த்தால். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? அழகுதான் நமக்கு மகிமையை கொண்டு வரும், நமக்கு ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஆக இந்த அழகை வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஆக இந்த அழகு வந்து திடீர் என்று அவங்க முகமெல்லாம் வாடி இந்த கவலை என்ன செய்து விடும் என்றால், அது ஒரு பாய்சன், அது ஒரு நஞ்சு, அது ஒரு சத்துருவினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொல்லாத காரியம். ஆக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிப்பட்ட கவலை உள்ள ஆட்களை போயிட்டு நம்ம போய் விசாரிக்கும் போது அந்த கவலை வந்து எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கும். ஒரு குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த குரூப்பில் இப்படிப்பட்ட கவலைகள் இருக்குமே ஆனால் அது எல்லாரையுமே போய் தாக்கி எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு காலம் டைம் நேரிடும். இப்போது உங்கள் பாரத்தை எல்லாம் எப்படி கர்த்தர் மேலே வைக்கிறது? நல்லா கவனிங்க. எப்படி இந்த கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவது, இந்த பாரத்தை எல்லாம் எப்படி கர்த்தர் மேலே வைத்து விடுவது என்பதை குறித்து நல்லா கவனிங்க. இதே இந்த 55ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுஷின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் யாரை நம்பியிருக்கிறேன்? என் தேவனே, என் கர்த்தாவே, நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கிறது அப்படின்னு சொன்னான். ஆண்டவரே, என் மனசுக்குள்ளே எந்த இரத்த பழியும் இல்லை, என் சகோதரனுக்கு விரோதமாக. அப்படியே உங்கள் மனசை நீங்கள் வந்து அலசி பார்க்கணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி இந்த பாரத்தை வைக்கிறது அப்படின்னா, நான் ஏதாகிலும் தீங்கு செய்திருக்கிறேனா? இந்த இரத்த பழி, இந்த இரத்த பிரியர் என்பது சகோதரனுக்கு விரோதமாக எழும்புகிற தீங்கு நினைக்கிற இந்த பொல்லாத காரியம். கர்த்தர் மேலே எப்படி பாரத்தை வைப்பது என்பதை குறித்து ஒரு முதல் ஆலோசனை. என்னுடைய இருதயத்துக்குள்ளே இரத்த பழி இருக்கிறதா? அப்படியே உங்கள் மனசை நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் வந்து இப்போ இவர்களால் நான் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தினால் என் இருதயத்தை நான் பாரப்படுத்தி கொண்டேன். என் இருதயத்தில் கவலை என்னை அழுத்துகிறது. என்ன செய்யணும்னா, நீங்கள் நேராக தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு கவலை வரும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? எதை சூஸ் பண்ணணும்? தேவ சமூகம். ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு உட்காந்து வேதத்தை வாசிங்க, திருந்து வாசிங்க. உங்களுக்கு எந்த பகுதி நல்லா பிடிக்குமோ அந்த வேத பகுதியை திருப்புங்க. அன்பான தேவஜனமே, இந்த கடைசி நாட்களில் எல்லாரையும் ஆட்கொண்டு பயங்கரமாய் சீரழிக்கிற ஒரு பயங்கரம் இந்த கவலை. சிறு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரையும் இன்னைக்கு தேவனை விட்டு பிரித்திருக்கிற ஒரு பயங்கரமான காரியம் இது. அப்போது இங்கே இது எப்படி அவர் தம்மை நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்? இங்கே தாவீது தம்மை நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டீர் ஆண்டவர், நான் நீதிமான் என்று சொல்லி அவர் இங்கே தேவ சமூகத்தில் தம்மை அர்ப்பணிக்கிறார், தம்மை ஒப்புவிக்கிறார், தம்மை அறிக்கை செய்கிறார். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். ஆனால் அவன் இரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷன்னா அவன் ரெட்ட வாழ்க்கை வாழ, இங்கே ஒன்று சொல்கிறான், அங்கே ஒன்று சொல்கிறான். அதுதான் என்னை பாதித்திருக்கிறது. அதே சூது என் இருதயத்துக்குள்ளே இருக்குதான்னு இந்த ரெண்டு விஷயத்தை நீ செக் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க. இரத்த பிரியர் என்றால் என் சகோதரனுக்கு விரோதமாய் நான் தீங்கு நினைத்திருக்கிறேனா?
யாருக்கு விரோதமாவது தீங்கு நினைத்து அப்படியே உங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே உங்களை நீங்கள் கொண்டு போவீங்கன்னா இந்த 2 காரியத்தை நீங்கள் கரெக்டாக பண்ண இதை மட்டும் நீங்கள் உங்களை நீங்கள் அலசி பார்த்துட்டீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற பாரம் எல்லாம் அப்படியே இறங்கிடும். அன்பான தேவ ஜனமே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த 2 காரியத்தை வச்சு நீங்கள் உங்களை அப்படியே கொஞ்சம் அலசுங்க. யாரால பாரம் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு எங்கேயாகில ஒரு இடத்துல நீங்கள் தீங்கு நினைச்சிருக்கிறீங்களா? இந்த இரத்த பிரியர், 2வது சூதுள்ளவர்கள். நம்ம டபுள் மீனிங்கில் ஏதாச்சும் நம்ம டபுள் வாழ்க்கை, ரெட்டிப்பான இந்த சூதான வாழ்க்கை. இந்த சூது அப்படின்னா என்னன்னா நடிக்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்டதானே. ஏன்னா இங்கே ஒன்று சொல்லிட்டு இவங்களை பற்றி வேறு எங்கேயோ சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தரை மாதிரி சொல்லி இந்த மாதிரியான காரியங்களாம் செய்யும் போதெல்லாம் இந்த கவலைகள் நம்ம தாக்க ஆரம்பிக்கும். பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். இதெல்லாம் பிசாசினுடைய மனுஷன். இவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஒரு மனிதனை கவலை எப்போ தாக்கும் அப்படின்னா, எங்கேயோ ரத்த பழி உன் இருதயத்துக்குள்ள இருக்கு, ரத்த பழிக்கு நீ உடன்பட்டிருப்ப, அப்படின்னா சூதான காரியத்தை பண்ணியிருப்ப. சூதான காரியம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த ரத்த பழி எப்போ நம்ம தியானம் பண்ணோம்? ஆண்டு விழாவுக்கு முன்னாடி தான் நினைக்கிறல. ஆண்டு விழாவுக்கு முன்னாடி அப்போ இந்த ரத்த பழியை குத்து என்ன பார்த்தோம்? ரத்த பிரியருப்பா, மறந்து போச்சா என்ன? இந்த சூதுள்ள மனுஷர் ரத்த பிரியர். மறுபடியும் இந்த வசந்த வாசி. இந்த ரத்த பிரியனை யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18 தானே பார்த்தோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில். இந்த ரத்தம் சிந்துகிறவன் யாரு? எதெல்லாம் ரத்த பழி? வாசி. மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானதை செய்கிறவனுமாய் இருந்து மலைகளின் மேல் விக்கிரகாராதனை ரத்தப்பழி, தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி, அது ரத்தப்பழி, விபச்சார ரத்தப்பழி. சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்குவது, இவனுடைய ஆதாயத்துக்காக அவங்கள ஒடுக்குறது. கொள்ளைக்காரனா இருந்து சில பேர் என்ன பண்ண, வஞ்சகமாய் கொள்ளையடிக்கிறது. அடைமானத்தை திரும்ப கூட இப்பதான் பார்த்தோம். இந்த போர்வையெல்லாம் எப்படி நம்ம திருப்பி கொடுக்கலாம் பார்த்தோம் இல்லையா? அடமானத்தை திரும்பி கொடாமல் இருப்பது. அப்புறம் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து, அப்புறம் வட்டி கொடுத்து, வட்டிக்கு வாங்குறதெல்லாம் பயங்கரமான ரத்தப்பழி இல்லையா? அந்த ரத்தம் கக்குவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆண்டு வாக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், முன் வாரம் அல்ல, அது முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்புறம் பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ. இவங்களை தான் கவலை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கேயாகில ஆண்டவரே, நான் யாருக்காகிலும் நான் இந்த சூதான காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன்னா, அதாவது முதல்ல இந்த ரத்தப்பழி, இதெல்லாம் இவங்க மைண்டில் வச்சு ஆண்டுகிட்ட போய் இவங்களை அலசி பார்க்கணும். 2வது சூதான காரியம். இந்த சூதுள்ள மனுஷன் அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்கள அலசி பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா, சபையில் இருக்கிறவங்க அந்த வட்டி காசு எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வட்டிக்கு வாங்குன்ற பாவம், கர்த்தர் எனக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லிடணும். அப்புறம் சிறுமையும் எளிமையான ஒடுக்கியிருந்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்களை ஒடுக்கணும். அப்புறம் கொள்ளைக்காரனாக இருந்தீங்கன்னா நாங்கள் கொள்ளை அடித்த தப்பு, இதெல்லாம் ஒப்புரவாகலைன்னா உங்களுக்கு விடுதலை கிடையாது. இந்த கவலை எல்லாரையுமே இந்த குடும்பத்தையே சூழ்ந்து கொள்ளும், சபையை சூழ்ந்து கொள்ளும். அப்போ எப்படி கர்த்தர் மேலே பாரத்தை வைப்பது என்றால், ஆண்டவரே, அவன் ஆயுஷ்னு எல்லாருக்கும் ஆயுஷ் நியமித்திருக்கிறீங்க, அவன் பாதிலே செத்து போயிடுவான். யாரு? இந்த ரத்த பிரியனும் சூதுள்ளவனும். யார்? விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு இன்றைக்கி விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்றது, அப்புறம் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்துறது, விபச்சார சிந்தனை, விபச்சார காரியம் எல்லாம் கவனிங்க. எழுத்தின்படியே விபச்சாரம் செய்ததான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தை சிந்தனையில் வரக்கூடாது, சிந்தனையில் நினைக்கக்கூடாது, அது பாவம். இவன் என்ன பண்ண மாட்டான்னா, ஆயுஷ் கர்த்தர் ஒவ்வொருத்தனுக்கும் ஆயுஷ் நாட்டில் நியமித்தார். இவனுக்கு 100 வருஷம், இவன் 90 வருஷம் இருப்பான், இவன் 95 வருஷம் உயிரோடு இருப்பான் அப்படின்னு. ஏன் இடையில பாதியில் செத்து போகிறான்? பாதியில் ஏன் இவன் ஆயுஷ் நாள் ஏன் போகிறான்? இந்த ரத்த பிரியரும் இந்த சூதம் உள்ளே இருக்கோம்னா கவலை மேற்கொண்டு சீக்கிரமாக சாவு வந்துடும். அதை தான் இங்கே தாவீது சொல்கிறார், அவனுடைய ஆயுஷ் நாட்டில் பாதி கூட வரமாட்டான், அவன் மரண பயத்திலே சாவான் அவன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கவலை உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிற இருக்கிறதுனால, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், நான் வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன், நான் பொலிஷை வாங்கியிருக்கிறேன், அப்புறம் நான் அருவருப்பானதை செய்திருக்கிறேன், என் கண்களை விக்கிரங்களுக்கு நேரம் ஏறெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் அலசிட்டிங்கன்னா உங்கள் பாரமெல்லாம் சிலுவையின் நாயகன் இயேசு ராஜா மேலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படியே ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இது குற்றம். யார் இடத்துல சிறுமையும் எளிமையும் ஒடுக்கி கொள்ளையடிச்சது, இன்னொருத்தன் பொருள் அப்படியே அழுக்க கொள்ளையடிக்கிறது, இந்த கொள்ளைக்கார காரியம், அப்புறம் இந்த வட்டிக்கு வாங்குறது. இப்போ இந்த 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 காரியம் பார்த்துக்க 10ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரத்தப்பழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி சூதுள்ளவர்கள் தங்கள் ஆதாயத்துக்காக ரெட்டிப்பாக நடிப்பாங்க. இப்போது நீ வாங்கின வட்டி பணம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒன்றை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தாரையே பாதிச்சிடும். இந்த ஆகான் என்ன செய்கிறான், ஆகான் என்ன பண்ணான், ஆயிப்பட்டம் நேராக போகிறாங்க. ஆயிப்பட்டம் நேராக போகும்போது இந்த எரிகோ பட்டணம் சாபம், இந்த சாபத்தில் இருக்கிறது எதையும் எடுக்காதீங்க, எந்த பொருள் எடுக்காது, எல்லாத்தையும் தீக்கிரையாக்கிடுங்க, வெள்ளி பொண்ணு இரும்பு ஈயம் இந்த உலோகம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவ சபைக்குள்ளே வந்துடணும், மீதி நீங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், இந்த ஆகான் என்ன செஞ்சிட்டான், ஒரு பாபிலோனிய சால்வை, அப்புறம் வெள்ளி ஒரு பொன் பாலம், அப்புறம் வெள்ளி தட்டு, இதையெல்லாம் எடுத்து தான் வீட்டு கூடாரத்தில் வச்சுருந்தான். ஆக முழு இஸ்ரவேல் சபையும் பாதித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சின்ன ஆயி பட்டணத்துக்கிட்ட இவர்கள் விழுந்து போனார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாபத்தீடு சாபம் உன் வீட்டுக்குள்ளே இருக்குடா, அதனால தான் இன்றைக்கி உனக்கு கவலை. இவங்க யோசுவா போயிட்டு தாடியெல்லாம் பிச்சுன்னு தலை மேலே மண்ணை வாரி போட்டு ஆசிரியப்பு கூட்டத்தில் விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவர் சொல்ல, எழுந்துடுறா, ஏன்டா நீ யோசுவா நீ எழுந்துரு, முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபத்தை வெளியேற்று, ரத்த பழியை வெளியேற்று. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆக இது உன் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் சந்ததியை அழிச்சிடும். முதல்ல இந்த கொள்ளை அடித்தது, யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினது, அப்புறமா வட்டிக்கு வாங்கினது, பொலிசை வாங்கினது, இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நல்லா இருப்பீங்க. கர்த்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களுடைய கவலைகள் எல்லாம் எடுத்து போட்டுருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அதே மாதிரி வட்டிக்கும் வாங்காதீங்க. அவங்கள பாவத்தை தளர்றது வட்டிக்கு வாங்குறது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய்ட்டு ஒரு லோன் போட்டு பண்ணுறீங்கன்னா அது லீகலைஸாக போயிடும். ஒரு மார்வாடி கிட்ட போய்ட்டு உங்கள் நகையை வச்சுட்டு பண்ணுறீங்கன்னா மார்வாடி என்ன செய்வாருன்னா, அவர் அதுக்கேற்ற ஜிஎஸ்டிலாம் போட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா கவர்மெண்ட் டேக்ஸை கொடுத்து அதில் அவங்க கணக்காட்டி அப்படி போயிடுவாங்க. ஆனால் ஒரு தனி மனித கந்து வட்டி என்பது அந்த மனிதனை அவன் எங்கே ஜிஎஸ்டி கட்டின்னு உங்களுக்கு கவர்மெண்ட் இது கொடுத்து உட்காந்துருக்க போகிறான். இப்போ ஆக வட்டிக்கு வாங்குறது நீ ஏசாயாபுரத்தில் ஒன்றும் சொல்லுவார், வட்டிக்கு வாங்கினவனே வெட்டுவேன், வட்டி கொடுத்துனே வெட்டுவேன்னு. ஆக இந்த ரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேலே இருக்கும்போது என்ன செய்யணும், உங்கள் இருதயத்தை பாரம் அழுத்தும், கவலை சூழ்ந்து கொள்ளும். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அது பாருங்க, சபையினுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளப்பட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஆக தேவ சமூகத்தில் இன்றைக்கி கர்த்தர் மேலே எப்படி பாரத்தை இறக்கி வைக்கிறது, எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் மேலே அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்ன அர்த்தம்? உன் கையில் ரத்தப்பழி இருக்கு, நான் கழுவுறேன், என் ரத்தத்தினால் நான் உன்னை கழுவுவேன். கரங்கள் ஆமென் சொல்லாமா? வேற எங்கெங்க போய் கழுவ முடியும்? சகோதரனே சகோதரியே, உங்களை நீங்கள் எங்கே போய் சுத்திகரித்து கொள்ள முடியும்? உங்கள் கைகளை நீங்கள் தேவனுக்கு நேரம் உயர்த்தும் போது எங்கே போய் உங்களை யார் விசாரிக்க முடியும்? உங்கள் அப்பா விசாரிப்பாரா? உங்கள் அம்மா விசாரிப்பாங்களா? உன் சொந்த பந்தம் விசாரிக்குமா? உங்களை விசாரிக்கிறவர் என்றால் நீங்கள் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க உங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை இருகரம் நீட்டி உங்களை அழைக்கிறார். முதல்ல ஏதோ ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே, எனக்கு என்னன்னு தெரியலைங்க, ஒரே பாரமாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஒரு டென்ஷனாக இருக்குன்னா சொல்லுவீங்க இல்லையா? அப்போ நேராக போய் ஏசப்பா சமூகத்தில் போய்ட்டு, ஆண்டவரே எங்கேயாகிலும் என் சகோதரருக்கு விரோதமாக எதுனா நான் ரத்தப்படி பண்ணியிருக்கிறேன்னா, அது எங்கேயாவது சூதாய் என் ஆதாயத்துக்காக நான் வஞ்சகமாக நடிச்சிருக்கிறேனா, எங்கேயாவது நடிச்சிருக்கிறேன் சூதாய் வஞ்சகமாய், டபுள் கேரக்டரில் டபுள் வாழ்க்கை, இந்த மாதிரியான காரியத்தை எங்கேயாவது செஞ்சுருக்கிறேன்னா ஆண்டவரேன்னு மட்டும் நீங்கள் உட்காந்து உங்களை விசாரிச்சிட்டிங்க, உங்களை ஆண்டவர் சந்தில் போயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே தம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே உங்களை சுத்திகரித்து அவருடைய உயிர்த்தெந்த மகிமையின் வல்லமையினாலே உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை விசாரித்து எல்லா விதமான கவலையிலிருந்தும் உங்களை மீட்டெடுக்க அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? சரி, இந்த கவலை மேற்கொள்ளக்கூடிய இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் விசாரிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆயுசு நாள் கூடும். இந்த ரத்தப்பழியை கழுவினோம் ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வாசி. இவன் ஆயுசு நாளில்
வாசி அந்த வசனத்தை 55ஆம் சங்கீதம் 22 23 வாசி பார்க்கலாம். 55ஆம் சங்கீதம் 22 23. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட. யார் இந்த நீதிமான் என்றால், நான் ரத்தப்பழி என்கிட்ட இருக்குது, என்கிட்ட சூது இருக்குது. ஆக நான் இது எங்கேயோ நான் இது செய்திருப்பேன். ஆனால் என்னை விசாரிக்கிறதுக்கு என் கர்த்தர் சிலுவை மரத்தில் அவர் தூக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமெனா. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நான் பாவியான மனுஷன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தருணத்தில் யாரையோ நான் பகைச்சிருப்பேன், யாரையோ நான் யாருக்கு விரோதமாக நான் பேசியிருப்பேன். எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் நான் ரெட்டிப்பான இந்த சூதான காரியத்துக்கு உள்ளாக நான் என்னை ஒப்பு கொடுத்துட்ருப்பேன். உண்மை, என்கிட்ட பாவம் இருக்கிறது, நான் ஒரு பாவியான மனுஷன். ஏன் எனக்குள்ள இந்த கவலை, ஏன் இந்த பாரம் என் மனசை சூழ்ந்து கொள்ளுகிறது? இப்போ சில வேலைகளை பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரே டார்ச்சர், பிரச்சனை தாங்க முடியாது, மண்டை குடைச்சல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்களே தவிர, என்னை விசாரிக்கிறதுக்கு இந்த கவலைக்கெல்லாம் காரணம் 2 காரணம். ஒன்று இரத்தப்பழி, இன்னொன்று சூது. இந்த சூதான காரியம் என் கண்முன்னாடி நான் வச்சுக்கவே மாட்டேன்னு ஆண்டவர் 12ஆம் சங்கீதமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தில் இந்த சூதான காரியத்துக்கு இந்த இச்சகம் பேசுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அதில் 2ஆம் வசனம் வாசி 12:2. இதோ துன்மார்க்கன் வில்லை வளைத்து, இல்லம்மா 12ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 12:2. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதா. இந்த இருமனம் தான் சூது. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுன்னு காய் நகர்த்துறது, உள்ளுக்குள்ள ஒரு பிளான் வச்சுக்கின்னு வேறொரு காரியத்துக்காக காய் நகர்த்துறது. இது பயங்கரமான ஒரு அந்தகாரத்தினுடைய வல்லமை. இது தன் தோழரோட பொய் பேசுகிறான். பொய் பேசக்கூடாது. பொய் நாவை கர்த்தர் அறுத்துருவார். எந்த சூழ்நிலையுமே பொய் மட்டும். இந்த பொய்யன் தான் இந்த சூது. தான் ஆதாயத்துக்காக பொய் பேசுவான். அவரவர் தங்கள் தோழரோட எப்படி பேசுகிறாங்களா? பொய் பேசுகிறான். எப்போ எந்த சூழ்நிலையுமே என்னை அடித்தா, ஸ்கூலில் அப்போல்லாம் பசங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் பண்ணல, அப்புறம் இது செய்யல, அது செய்யல, நிறைய. எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க, எந்த சூழ்நிலையுமே ஆண்டவரை நான் பொய் பேசக்கூடாது பாட ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் எல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஆக கவலை உங்கள் இருதயத்துக்குள்ள ஆட்கொண்டு உங்களை பீடிக்கிறதுக்கான காரணம் 2 காரணம். ஒன்று இரத்தப்பழி, இன்னொன்று சூது. இது இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். 55ஆம் சங்கீதத்தில் மறுபடியும் அந்த 22 23 வாசி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் நீ எப்பவுமே தள்ளட மாட்ட. நீ கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டனா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் ஒரு பலவீனமானவன், எங்கேயோ என் சகோதரருக்கு விரோதமான ரத்தப்பழியை செய்திருப்பேன். தேவனே, வாசியத தேவனே 23, தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானும் உம்மை நம்பியிருக்கிறேன். அவன் என்ன பண்ண மாட்டான்னா, அவனுக்கு எல்லாரும் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத கர்த்தர். கரங்களை உயர்த்தி இதற்காக தேவனை சோதரிக்கலாமா? உனக்கு ஒரு நீதி, இன்னொருத்த ஒரு நீதி செய்ய மாட்டார். திடீரென்று ஏன் இன்னைக்கு பாதி வயசில் நிறைய பேர் மரித்து போகிறார்கள் என்றால், இந்த இரத்த பிரியரும் சூதும். ஏன்னா என்னை விசாரிக்கிறதுக்கு, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை கொடுப்பதற்கு, என் மனசில் இருக்கக்கூடிய இந்த பாரங்களையெல்லாம் நீக்குவதற்கு எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் ஜபத்துக்கு நேராக போக மாட்டாங்க. பிரச்சனையை அதிகமாக்கி கலகம் எல்லாத்துலேயும் இவங்க இந்த கவலையை எல்லாருமே போட்டு அப்படியே இவங்களுடைய இந்த டிப்ரெஷன், இந்த கவலை என்ன பண்ண பர்ஸ்ட் ஆகும், அப்படி வெடிக்கும். அப்படி வெடித்து எல்லாரையும் கவலைக்குள்ளாக்கி விட்டுரும். அந்த குடும்பமே கவலைக்கு நேராக போய்விடும். அந்த சபையிலேயே இப்போ ஒருத்தருடைய கவலை அந்த சபையில் போயிட்டு என்ன பண்ண எல்லாரையும் வெடித்து நாசம் பண்ணி விட்டுரும். ஆக அன்பான தேவஜனமே, என் ஆயுஷில் பாதி கூட பாருங்க, பாதி தாண்டுவான்லாம் இல்லை, பாதி கூட வரமாட்டான். இந்த மரண திகில்
இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நான் என்ன செய்வேன்னா, இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் என்ன பண்ணுவேன், ஏன் ஒரு பாருங்க, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு என்று அது அப்படியே வசன ரீதியாக ஆண்டவரே அதை வச்சு ஜெபம் பண்ணும்போது தான் உடனே தேவ கிருபை அங்கே இறங்கும். அதனால தான் உங்கள் வீடுகளெல்லாம் சமாதானம், உடனே உங்களுக்கு ரிலீஃப்லாம் கிடைக்குது. அதெல்லாம் முதல்ல ஊழியக்காரனை நம்புங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டேங்கன்னா, உங்களுக்கு வசனமும் தெரிய போகிறதில்ல, தேவனண்டியில் போகிறதுக்க முடியாது. ஒரு சில காரியங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாலும், பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன அப்படி சொல்லிட்டாரு, எல்லாமே தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஏசப்பா நாமத்தில் போய் நிற்கிறோம். நாங்கள் அங்கே அந்த ஆயுஷு நாள் உங்களுக்கு பெருகணும். அந்த ஆயுஷ் நாள் பெருகணும். இதை நீங்கள் உங்களை நல்லா உட்காந்து நீங்கள் நல்லா அவர் உங்கள் பாரத்தெல்லாம் நீங்கள் அவர் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மருத்துவமனைக்கே போக மாட்டீங்க. அதுக்கு தான் என்ன சொன்ன, இந்த தங்கள் ஆயுஷினுடைய பாதி நாட்கள் என்பது பலவீனங்கள். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு விபத்துகள், ஏதோ ஒரு சம்திங் உள்ளே இதெல்லாம் வருதுன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோன்னா, எப்போவுமே எடுத்த உடனே மற்றவங்க மேலே கையை காட்டின்னு எல்லாரையும் கை காட்டின தவிர, என்னை விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறார், என் பாரத்தை எல்லாம் அவர் மேலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நிறுத்திருக்க வாருங்கள், நான் உங்களுக்கு ஏசப்பா சமுதாயம் வந்த இலைப்பாறுதல். ஆக அன்பான தேவஜனமே, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். இந்த காரியத்தை அப்படியே ப்ராக்டிக்கலாக பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லியிருப்பார். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பிற்கு நிருபம் 4வது அதிகாரத்தில், பிலிப்பிற்கு நிருபம் 4வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கவனிங்க, கர்த்தருக்குள் எப்போது எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் என்பது தான் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய மேன்மை. நம்முடைய இதயத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்க வேண்டும். அதுக்கு எதிர்மறையா என்ன மாட்டிக்குது? இப்ப கவலை. எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறார்? சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் நித்திய ஜீவன். ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு அகைன்ஸ்டா என்ன நிற்கும் நம்ம மனசுக்குள்ளனா? கவலை. கவலை. இப்ப சொல்றது பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இதவரு இந்த கவலை என்ன பண்ணிடுன்னா எல்லாரையும் கொலை பண்ணி விட்டுரும். கர்த்தர் சமீபமா இருக்கிற ஏன் சொல்றாரு? இயேசு ராஜா வராரு. உன் கவலை கர்த்தர் இல்லை என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் தானே. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க கவலை என்பது அது என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பயங்கரம், அது என்ன பாதிச்சுட்டு எப்படின்னா போது போங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க. நீ கர்த்தருக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீ கவலைப்படுறதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லையான்னு நீ கேட்கலாம். இயேசு ராஜா ஒன்று அதில் தான் மீட்டிருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும், ஐயோ என் மனசு திடீர்னு என்னமோ பாரப்படுது, என் கவலையை யாரை மட்டும் பார்த்து உனக்கு கவலை வருதுன்னா அந்த கவலை மூஞ்சோட நீ உன் வீட்டுக்காரருக்கு முன்னாடி, உன் மனைவிக்கு முன்னாடி, உன் பிள்ளைங்களுக்கு நின்றாத. ஓடி போய் உன் கவலை, என்னை விசாரிக்கிறேன் கர்த்தாவே, இந்த கவலை என்னை சூழ்ந்து கொள்வதற்கு 2 காரியம் இருக்கிறது. அந்த பாரம் ஒன்று ரத்த பிரியர், ரத்த பழி இருக்கும். இன்னொன்று சூதான நடந்திருப்பேன். எங்க ஆண்டவரே அப்படின்னு உட்காந்து உன்னை அலசி பார்த்துட்டுனா கர்த்தர் அந்த வினாடியே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லமை உடையவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஆயுசு நாள் பெருகும். உன் ஆயுசு நாளை குறைக்கிறது எதுனா உன் இதய பாரம். உன் இதய பாரம். நீ பாரத்தில் அழுத்திக்கணும். திடீர்னு அந்த பயத்தில் ஏதோ ஒரு பாரத்தில் பயம் அப்படி ஓடுதுன்னா உன் ஆயுஷ்னால குறைச்சிடும். உடனே ஓடிவா ஜெபம் பண்ணிக்க. பாதி ராத்திரியில் கூட எழுந்து எனக்கு கத்தட்டு. நீ முதல்ல ஜெபம் பண்ணிட்டு வா. ஜெபம் பண்ணி பாரு. உன் மனசில் அந்த கவலை நீங்கிச்சா பாருங்க. நீங்களையா ஓடி வந்துடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் எப்போதுமே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா கவலையோடு மட்டும் இருந்துராத. அங்கே கர்த்தர் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் உன்னுடைய சிறுத்த மூஞ்சை காட்டுறாத. நீ கவலைப்பட்டு எல்லாருக்கும் அந்த கவலையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவ. கவனிங்க, உன் கவலை முகம் ஆசிட். உன் கவலை முகம் என்னதுங்க? ஆசிட். இந்த பாரு, ஆசிட் அது மூஞ்சில் ஊற்றி அல்ல உடம்புல பட்ட மாத்திரத்தில் அந்த அவர் எவ்வளவு அகோரமாக இருக்கும். அதை விட கொடுமையானது உன் கவலை முகத்தை நீ எல்லாருக்கும் காட்டுறது. அப்படியே கோச்சின்னு போய் ஒரு மூளையில் ஒரு பயங்கரத்தில் போய் உட்காந்துருது.
கர்த்தர் சமீபம் எச்சரிக்கை கொடுக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிற நீ கொலைபாதகன், நீ கவலை முகத்தை நீ காட்டவன, நீ கொலைபாதகன். அப்படி எதுக்கத்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, பொல்லாங்கனுக்குள் உலகம் கிடக்கிறது, பிரச்சனை வரும், சூறாவளி அடிக்கும், அவனை மூஞ்செல்லாம் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு வந்து கம்பீரமாக நிற்கணும் தேவ சமூகத்தில். கவலையெல்லாம் யாருக்கு வர, உள்ளே போகக்கூடாது, அப்படியே ஒடிஞ்சு உட்காரக்கூடாது. யான் இயேசுராஜா எனக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே இந்த வசனத்தை எப்படிங்க ஒரு உலகத்தானுக்கு நடக்குமா? உன் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உலகத்தில் முடியுமா? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை மட்டும்தான் என் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நான் ஆசிட் ஊட்ட மாட்டேன், அவரை கொலை செய்ய மாட்டேன். அது கொடுமையான மரணம். ஆசீர்வதி சாகடிக்கிறது எவ்வளோ கொடுமையான மரணம். நீ உன்னுடைய முகத்தில் அப்படிப்பட்ட கவலையோடு நீ வெளிவருவனா? அத்த சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏய், நீ என்ன பெரிய பெரிய ஆளா? நீ உன் வாழ்க்கையை படைச்சவர் நான், உன்னை சிருஷ்டித்தவர் நான், நீ என்ன ஒன்று குறித்து கவலைப்பட்டு உட்காந்துங்க? கர்த்தர் கேட்குற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த. அவ்வளோதான். அதான் சொல்லிட்டேன். கவலையை, பாரத்தை எப்படி கர்த்தர் மேலே வைக்கிறது சொல்லுங்க? அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேலே வை? கர்த்தர் மேலே வை. யார் கூட சண்டை போட்டு வந்திருப்ப நீ, நான் ரொம்ப நீதி உள்ளவனு பேசியிருப்பேன், அதெல்லாம் அப்படியே உள்ளே உட்காந்து பழி வாங்கும். ஆண்டுகிட்ட போய் கையை தூக்கணும், ஆண்டவரே ரத்த பழி என் கையில் இருக்குது ஆண்டவரே, நான் சூதா நடந்தது உண்மை ஆண்டவரே. ஒன்று தேவ சமூகத்துக்கு போயிடு, அடுத்த வினாடி. அதான் சொல்ற, கவலை வந்தால் அந்த கவலை முகத்தோடு நீ வெளியே வருவாயானால் உன்னை பார்க்குற அத்தனை பெரிய சாகடித்த ரத்த பழி உன் மேலே வரும். ரொம்ப எச்சரிக்கணும், கவலைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கவலை தானே, அது என்னோட போயிடுது, உன்னோடலாம் போகாது. உன் குடும்பத்தார், உன் சபையார், உன்னை சூழ்ந்திருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அது. அதான் ஞாயிற்றுக்கிழமை பேசணுமே. அதானே கர்த்தர் வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக பேசுறது பார்த்துக்க. அடுத்து சொல்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. உங்கள் சிந்தையில தான் பிரச்சனை. அந்த கவலை இருதயத்தில் வந்து இருதய சூழ்ந்து கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. உங்கள் இருதயங்கள் அந்த இருள், அந்த கவலை என்கின்ற அந்த காரிருள் உங்களை விட்டு வெளியேறி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். நீ தேவனுடைய பிள்ளை, எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்திருக்கிறார், நான் எதை குறித்த கலங்க தேவையில்லை என்கின்ற அந்த ஒரு மகிமை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை காத்துக்கொள்ளும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த கவலைக்கான ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சந்திரரோகி வியாதி. அது ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். அது இந்த கவலைக்கு அதை வந்து தேவ சமூகத்தில் ஜபத்திலே உபவாசத்தில் மட்டும்தான் இந்த கவலையை மேற்கொள்ள முடியும். ஜபத்தினாலும் உபவாசத்தில் மட்டுமே. அதான் சொல்லிட்டேன், கவலை வருதா ஓடி போய் ஜபத்தில் உட்காந்துரு. ஜபம் என்பது தேவ சிந்தை, தேவனை பற்றின வேத அறிவிலும் உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிற உபவாசத்தில் மட்டும்தான் இந்த கவலையை மேற்கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலுமே என்று வேறொன்று புறப்பட்டு போகுது. ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த கவலை போலியா உடனே உபவாசத்தில் உட்காந்துருங்க. ஆக உங்கள் பாரங்களை அவர் கர்த்தர் மேலே வைக்கிறதுக்கு உபவாசம் ஒரு சிறந்த ஒரு வழி. உபவாசம் என்பது மணவாட்டி மேற்கொள்ளக்கூடிய மணவாட்டியினுடைய ஒரு 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 ஒழுங்கு. மணவாட்டியினுடைய ஒழுங்கில் உபவாசம் இருக்கும். இவர்கள் மணவாட்டிகள். ஆக நம்ம தேவ சமூகத்தில் நம்ம இதை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிற, கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாரங்களை கர்த்தர் மேலே இறக்கி வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இனிமேல் வந்து இந்த இரத்த பழியும் சூதையும் விட்டுட்டு சகோதரரே உண்மையை எதை நீ சிந்திக்கணும், உன் சிந்தனை எதை வரணும் அப்படின்னா, உண்மை எது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவள் தாங்க கான்செப்ட். கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு.
அப்படின்னா என்ன? அவர் என்னை விசாரிக்கிறவர் அப்படின்னா என்ன தெரியுமா? எது உண்மை? உண்மையை உங்கள் சிந்தனையில் கொண்டு வாங்க, ஒழுக்கத்தை உங்கள் சிந்தனையில் கொண்டு வாங்க. உங்கள் சிந்தை தான் காரணம். உங்கள் சிந்தனையில் நல்லா கவனிங்க, கவலையிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் உங்கள் சிந்தனை, உங்களுடைய உண்மை உள்ளவர்கள் உண்மையும் ஒழுக்கமும் நீதியும் கற்பும் அன்பும் நற்கீர்த்தி புண்ணியம் புகழ், இதை மட்டும் உங்கள் சிந்தனையில் வச்சிங்கன்னா கவலை உங்களை விட்டு ஓடி போயிடும். உங்கள் ஆயுசு நாள் பூர்ணப்படும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், ஆபிரகாமே நீ தீர்காயுசு உள்ளவனாய் உன் பிதாக்கள் நிலை சேருவாய். இந்த தீர்காயுசு என்பது இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாமுடைய சிந்தையில் உண்மை எது? எது உண்மை? எது ஒழுக்கம்? எது நீதி? எது கற்பு? எது அன்பு? எது நற்கீர்த்தி? எது புண்ணியம்? எது புகழ்? இதை மட்டும் நீ சிந்திச்சிட்ட, இதை மட்டுமே உன் சிந்தனையில் கொண்டு போய், யாருக்கு நான் தீங்கு நினைக்கல, என் சகோதரிகிட்ட நான் பொய் பேசலை, இச்சக உதறி எனக்கு இல்லை, என்கிட்ட ரத்தப்படலை, சூதுள்ள மனுஷனாக நான் இல்லை ஆண்டவரே அப்படின்னு உன்னுடைய இருதயத்தை நீங்கள் அலசி பார்த்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் எல்லா கவலையும் விட்டு நீங்கி நீங்கள் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோட பலத்தோடும், எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், யாருமே கொடுக்க முடியாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்யும். உங்கள் இருதயங்களிலே என்றென்றைக்கும் தேவன் என்ன பண்ணுவார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அதை காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே கர்த்தர் கொடுக்க வல்லமையுடையவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. சரி, கவனிங்க, இதை மறுபடியும் நான் விளக்கப்படுத்தி சொல்லி முடிக்கிறேன். இப்போ என்ன சொல்றார் கர்த்தர்? கவலை என்பதுதான், கவலை கொள்ளுகிற இருதயம் கர்த்தருக்கு கதவடைக்கிற இருதயம். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. சரி, கவலை வந்து விடுகிறது, உடனே உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக இந்த கவலை முகத்தை எல்லாருக்கும் காண்பித்து கர்த்தரை மறுதலிக்காதிருங்கள். உடனே தேவ சமூகத்தை போய், ஆண்டவரே என் கையில் ரத்த பழியும் சூதும் எங்கேயோ இருக்குது ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு போய் உடனே உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, நீதி எதுவோ, கற்பு எதுவோ, அன்பு எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே உங்கள் சிந்தனையில் கொண்டு வந்துடுங்க. உங்கள் மனசுக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்றென்றைக்கும் காத்துக்கொள்ளும் என்பது ஸ்டாண்டர்டாக அது நிலைத்திருக்கும். யாருக்காக நீ தீங்கு நினச்சிட்டு இருந்தனாவே, அங்கே சுயம் வேலை செஞ்சிருந்தனாவே உனக்குள்ள ஒரு பயங்கரம் வேலை செய்யும். ஆக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக முதல்ல நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறோம். ரெண்டாவது காரியம், இது நம்முடைய சொல்லப்போனால் இப்போ நம்ம சொல்ல போகிறதா, இப்போ நம்ம முதல் காரியம், இப்போ நான் சொல்ல போகிறதா முதல் காரியம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கவலை இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். கவலை இருக்கக்கூடாது என்பது இந்த உலகத்தில் எந்த கவலையும் உங்களை பாதிக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் கவலைப்பட வேண்டும். ரெண்டாவது, நீ கவலைப்படணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், நீ கவலைப்பட்டனா, நீ உன் இருதயத்தில் கவலை இருந்துச்சு அப்படின்னாவே, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவேன். அகித்தோப்பேலினுடைய பேத்தி தான் பத்சேபால். கவலை இருக்காதா உனக்கு அகித்தோப்பேலுக்கு? யாருக்குங்க கவலை இல்லை? நான் என்ன கேட்க சொல்கிறேன்னா, இது ஸ்டடி பண்ணணும் போனால் வேற மாதிரி போயிடும். அகித்தோப்பேலுடைய பேத்தி தான் பத்சேபால். எனக்கு துரோகம் பண்ண அவனுக்கு நான் எதனா பண்ண மாட்டேன்ற கவலை வராதா அவனுக்கு? அப்போ கர்த்தர் சொல்ல, அவனை அழிச்சிருவேன்றார். நீ என்கிட்ட வாடான்றாரு. நீ என்கிட்ட வா, உன்னையும் படித்தது நான் தான், அவனை படித்தது நான், என்கிட்ட வா, நான் உனக்கு நியாயம் விசாரிக்கிறேன்னு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நீ கவலைப்பட்டனா உன் ஆயுசு நாளுக்கு போகாது. அப்போது உன் ஆயுசு நாளில் பாதி கூட நீ தாண்ட மாட்டேன். கவலைப்படுகிறவனுடைய ஆயுசு நாள் பாதி கூட தாண்டாது. ஆக இந்த கவலைக்கான காரணத்தை கண்டுவிட்டோம். அது கர்த்தரண்டையில் எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஆமேன் சொல்லுங்கள் போல. புரிஞ்சு போச்சா? இப்போ நான் இன்னொரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இது ரெண்டும் நமக்கு கரெக்டாக பேலன்ஸ். ரெண்டு கண்ணு நமக்கு இந்த கவலையை எப்படி மேற்கொள்கிறது என்பது. சரி, மறுபடியும் சொல்லுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால், மனப்படமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிறார் என்று சொன்னால் எல்லா விதமான அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்ம மனமகிழ்ச்சியை வைக்கிறார். சரி, கர்த்தர் மேலே இந்த பாரத்தை வைக்கிறதுனா என்ன? சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கிறதுனா என்ன? உடனே நான் கவலை வரும்போது உடனே ஜபத்துக்கு போய், என் கையில் ரத்தப்படி இருக்குதா
சூது இருக்குதா? ஆமேனா? உன் மனசு பாரப்படுது அப்படின்னா, உன் இதயத்தில் திடீர்னு கவலை வருதுன்னா, ரத்தப்பழி இருக்குதா, சூது இருக்குதா? இதை நீ அலசிட்டு, இந்த மாதிரி ரொம்ப அவசியம் உனக்கு. ஐயோ நான் ஆயுஷ் நாள் போயிடுமே கவலைப்பட்டு உன் இதயத்துக்குள்ள பாரம் வருதுன்னா, உன் ஆயுஷ் நாளில் அப்புறம் சீக்கிரம் செத்து போயிடுவேன். நான் சபிக்கல, இப்போ பேசும்போது உங்களுக்கு விடுதலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் தெரியாமல் இருந்துச்சு தானே? உண்மையிலே சொல்லுங்க போல, நான் கவலைப்பட்டா நான் பாதி என் ஆயுஷ் நாள் பாதி கூட தாண்ட மாட்டேன், செத்து போயிடுவேன்றது இப்போ தான் தெரியும். எத்தனை பேர் கை தூக்கி ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மையாக ஒத்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்பட்டேன்னா உன் ஆயுஷ் நாள், ஏன்னா ஆயுஷ் பூரணப்படணும், ஆயுஷ் நமக்கு வேணும். ஏன்னா இந்த பூமியில் இருந்து நான் இன்னும் கர்த்தரை அறிந்து கொண்டு நான் கர்த்தரை நெருங்கணும். நான் பாதையில் சாக, நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, வாழ விரும்பணும் ஒவ்வொருத்தரும். அப்போ கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் கவலையாக இருக்கணும், உடனே அவளை கிளியர் பண்ணிடணும். அப்போ என்ன செய்யணும்? உடனே ஜபத்துக்கு போய், என் கையில் ரத்தப்பழி இருக்குதா, சூது இருக்குதா? எல்லாம் வாய்த்த சொல். ரத்தப்பழி சூதை நம்ம அலசி பார்க்க வேண்டும். சொல்லுங்க, எதை அலசி பார்க்கணும்? ரத்தப்பழியும். அதை மட்டும் அலசிட்டு அப்படியே ஏசப்பா ரத்தம் அப்படியே உங்கள் மேலே சொட்டி 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 உங்களை கழுவி மறுபடியும் அந்த மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து விடுவார். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிழ்ப்படுவதாக. ஏன்னா உடனே நமக்கு என்ன வந்துடணும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதை சிந்திக்க வந்துடணும். இனிமேல் ஆண்டவரை எதை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன், வரத்தில் கழுவிட்டீங்க. இந்த நல்ல நீதியான காரியங்களை மட்டுமே உங்கள் சிந்தனையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை கவலை மேற்கொள்ள விடாது. கவலை உங்களை கர்த்தரை விட்டு பிரித்து விடும், உங்களை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாக்கி விட்டுரும். ரெண்டாவது சொல்கிறத விட நம்முடைய ஆவிக்குரிய முதல் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது அப்படின்னா, கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் என்னை தம்முடைய பிள்ளையாக தேவ சமாதானத்தினாலே என்னை நிறைத்து என்றென்றைக்கும் நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்படியாய் கர்த்தனை ரட்சித்திருக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போக போகிறேன். எங்கே போகிறேன்? கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற நாம் அத்தனை பேருமே எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன். யாரை சந்திக்க போகிறேன்? எல்லாம் சொல்லுங்க, யாரை சந்திக்க போகிறேன்? நான் இயேசு ராஜாவை சந்திக்க போகிறேன். எல்லா வாய்த்தனை சொல்லுங்க. ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம் என்ன? நான் இயேசு ராஜாவை சந்திக்க போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரை சந்திக்க போகிறேன்? தேவனுடைய ராஜ்யம். அதுதான் ஞானஸ்நானம். நான் பாவியாக இருக்கிறேன், ஏசப்பா உங்கள் ரத்தத்தில் கழுவி என்னை மீட்டெடுத்து உங்கள் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும். ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் உங்கள் நாளை துவங்கும் போது, ஆண்டவரை இன்னைக்கு நான் உங்களை தரிசிப்பேனா, இன்னைக்கு என் வாழ்க்கை முடிந்தாலோ அல்லது உம்முடைய வருகை வந்தாலோ உங்கள் சமூகத்தில் நான் உங்களை முகமுகமாய் நான் தரிசிப்பேனா என்று நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தணும். உங்கள் மனசாட்சிக்கே தெரியும், இன்னைக்கு நான் கர்த்தரை சந்திக்க முடியாது. அப்போது என்னால் இன்னைக்கு என்ன, எனக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை, பாவங்கள் என் இருதயத்தை சூழ்ந்திருக்கிறது. அப்படியானா ஐயோ நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் இந்த ரட்சிப்பை நான் கோட்டை விட்டனே அப்படின்னு கவலை கொள்ளணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முடிந்தால், இந்த உலகத்தில் என் கண் மூடினால் நான் என் கர்த்தரை நான் பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையும் உறுதியும் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். அல்லது இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்தால் கூட என் கர்த்தரை நான் சந்திப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கையின் நிச்சயம், விசுவாசத்தின் நம்பிக்கையின் நிச்சயம் உனக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துட்டு ஒருவேளை உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அந்த நினைவே உனக்கு வரல அப்படின்னா நீ கவலைப்பட்டு கலங்கணும். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்னை ரட்சித்திருக்கிறீங்க, என்னால் உங்கள் சமூகத்துக்கு வர முடியாது போலுக்குதே, நீ கவலைப்படணும். அப்படி இந்த ரட்சிப்புக்காக நீ கவலைப்படவில்லை என்றால் தண்டனை உனக்கு காத்திருக்கிறது. இன்னைக்கு நான் செத்தனா ஏசப்பாட்ட போயிடணும், அல்லது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவாரேயானால் நான் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க வேண்டும் என்ற உறுதி இருக்கான்னு பார்த்துக்கணும். இருக்கா? அப்படி இல்லைன்னா கவலைப்படணும். கவலையோடு தேவசம், ஆண்டவரே நான் இன்னைக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்குது, ஆண்டவரே எனக்குள்ள ஏதோ ஒரு
பலவீனம் இருக்குது ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதத்தை தியானிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு அதுக்காக கவலைப்படலை, அப்படி எப்படி தண்டனை தப்பிச்சுக்குவ? இந்த ரட்சிப்பே எதுக்காக? ஏசப்பா பார்க்கறதுக்கு தானே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து பூமிக்கு வர போறாரா? ஏன் அவர் வர போறாரு? அவர் தான் தேவகுமாரன். கரங்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா பூமிக்கு வர போறாரு இல்லையா? ஏசப்பா வர போறாரா? அதான் சொல்ற, கர்த்தர் சமீபமா இருக்கிற உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் சமீபம், கர்த்தர் தான் தேவகுமாரன், அவர் தான் ராஜா, இந்த மண்ணின் மைந்தன். ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தில் எங்க குடும்பத்தோட நாங்கள் உண்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கணும் ஆண்டவர். இதுதான் ஞானஸ்நான சத்திய உபதேசத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது, காலையில் எழுந்திருக்கும் போது அல்லது நீங்கள் நைட்டில் தூங்க போகும்போது, இப்போ வந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை தரிசனம். ஏன் தெரியுமா? நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, நான் ஏதோ சும்மா காற்று வாக்கில் வந்து சர்ச்சில் வந்து உட்காந்துட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. நீங்கள் உள்ளே வந்ததில் எவ்வளவு வேலை நடந்திருக்கு தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து, அதுவும் ஜீவவாசல் ஜப வீட்டில் வரத்துக்கு யாராலையுமே முடியாது. நீங்களாம் நினச்சா விட முடியாது. கர்த்தரே உங்களை அழைத்து கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி அழைத்து கொண்டு வந்தார்? வாசிங்க பார்க்கலாம். எபிரேய நிருபம் 2வது அதிகாரம். எபிரேய நிருபம் 2வது அதிகாரத்தில் அதில் 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். இல்லை 3 வாசிக்க பார்க்கலாம். முதலாவது வரிசைப்படுத்துறாரு. இவ்வளவு காரியங்கள் உங்க ரட்சிப்புல இருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட. முதல்ல கர்த்தர், 2வது அப்போஸ்தலர்கள். நம்முடைய ரட்சிப்புல முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, அவரிடத்தில் கேட்டவர் என்பது அப்போஸ்தலர்கள், அவர்களால் உறுதியாக்கப்பட்டதும். 3வது அடையாளம், 4வது அற்புதம், 5வது பலவிதமான பலத்த செய்கைகள், 6வது தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள், 7வது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற. இந்த 7 காரியங்கள் தான் நம்முடைய பரிபூர்ண ரட்சிப்பு. இந்த 7 காரியங்கள் நம்முடைய ரட்சிப்புல இருக்கிறது. கரங்களை ஊத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய, சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்ற இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்னைக்கு நான் மரித்தால் அல்லது இயேசு கிறிஸ்து வருவாரே ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன் என்கின்ற நிச்சயம்தான் ரட்சிப்பினுடைய நோக்கம். ஆக இந்த ரட்சிப்பை குறித்த கவலை உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு தண்டனை காத்திருக்கிறது. நல்லா கவனிங்க. உனக்கு தண்டனை ரெடியா இருக்குது. தண்டனை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டது. முதலாவது கர்த்தர், 2வது அப்போஸ்தலர்கள், 3வது அடையாளம், 4வது அற்புதங்கள். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தில் வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தில் வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் நீதிமான். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, நீ கவலை இல்லாமல், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சர்ச்சுக்கு வராமல், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தாக்கா பாதிலே ஓடி போயிடுது. ஐயோ, இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தை வரும்? ஆரம்ப ஜபம், பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, மன்றாட்டு ஜபம், சாட்சியின் நேரம், காணிக்கையின் நேரம், தேவ செய்தியின் அறிவிப்பு நேரம், தேவ செய்தியின் நேரம், ஐக்கிய விருந்து, இது எல்லாத்துலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு ஒன்று கூட நான் மிஸ் பண்ணி எழுந்து ஓடுறீங்கப்பா. எப்படி உங்களுக்கு எப்படி தண்டனைக்கு தப்பிச்சுக்குவ? முன்னதான் வந்து டாய்லெட்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு, பாத்ரூம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ ஏசப்பா கிருபையில் எல்லாம் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கின்னு உள்ளே உட்கார, உன் வசதி தான் உனக்கு பெருசு. எங்களா இது இடுக்கமான வாசல், எங்கே பார்த்தாலும் இடுக்கமாக தான் இருக்கும். எழுந்து ஓடுறீங்க எதுக்கு? இப்போ புதன்கிழமை ஆராதனை இருக்குது. ஐயோ, இன்னைக்கு இவ்வளவு காரியம் தேவன் பிரயாசப்பட்டிருக்கிறார். தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார் உன்னை சபையில் வச்சு, நீ என் பிள்ளைன்னு. நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வெள்ளிக்கிழமை இங்கே ஆராதனை ஃபாஸ்டிங் நடந்திருக்கோம், வீட்டில் பார்த்து தூங்கி இருப்ப. நீ நல்லா தின்னு போட்டு நல்லா தூங்கி நோக்க, எப்படி தண்டனைக்கு தப்பிச்சுக்குவ? இந்த வாழ்க்கை இருக்கிறதே எதுக்குன்னா ரட்சிப்புக்காக மட்டும்தாங்க. இந்த வாழ்க்கை இருக்கிறதே எதுக்காக மட்டும்தான்? சொல்லுங்க. இந்த வாழ்க்கை இருக்குது எதுக்காக மட்டும்தான்? ரட்சிப்புக்காக மட்டும்தான் என்பதை நீங்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஞானஸ்தானம் கேட்குறாங்க அப்படின்னா
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சமாதானமாக இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா ஞானஸ்தானத்துக்கு? இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கேன். ஏன்னா சபையில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும்னா, திடீர்னு பிரச்சனை வரும்னா பாரம்பரியத்தின் ஆவிகள்லாம் உள்ளே பூந்து வேலை செய்யும். இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது ரட்சிப்புக்காக மட்டும்தான். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இது வந்து ஒரு அட்டம்ப்ட் லைஃப். இது அட்டம்ப்ட், மறுபடியும் ஒரு அட்டம்ப்ட், மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்திருக்கிறார். முதல்ல புரிஞ்சுக்கணும், முதல்ல இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே ரட்சிப்புக்கானது மட்டுமே. ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, ரெண்டாவது தான் கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம், ரெண்டாவது தான் கணவன், ரெண்டாவது தான் மனைவி. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஏமா 2 பேர் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி வந்து கணவன் வந்து ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்கு போகிறேன்னு போகிற மனைவிக்கு பிடிக்கல. எனக்கு வந்து இந்த இயேசுலாம் எனக்கு பிடிக்கலைங்க, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா எனக்கு ஃபஸ்ட்டு ஏசப்பா தான். சரி நீ சர்ச்சைக்கு போய் நான் ஏதோ தேடி போகிறேன். ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சேர்ந்து வாழலாம். இல்லை நீ சர்ச்சுக்கே போகக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடேன், கையெழுத்து விட்டு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிடணும். இதுதான் பைபிளுடைய சட்டம். இது எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தேவை ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டதே இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக மட்டுமே இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறத தவிர, நீ வாழ்ந்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்றெடுத்து நீ பயங்கர பெரிய இந்த மாதிரி வேணாம், அதெல்லாம் அதுக்காகலாம் தேவனுக்குள்ள ஃபஸ்ட்டு நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு சில குடும்பத்திலேருந்து பிரச்சனை வரும்போது புதுசாலாம் பார்க்கக்கூடாது. அவங்க பாரம்பரியத்தின் ஆவி, வலுசர்பத்தின் ஆவி உள்ளே கிரியை செய்கிறது. உடனே அந்த ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணணும். நான் சொல்கிறது புரிதா இல்லையா? கர்த்தர் அவிசுவாசி பிரிஞ்சு போட்டோம் போடான்ட்டாரு. அவிசுவாசி பிரிஞ்சு போட்டோம் போ. உன் வீட்டுக்காரன் கூட வந்து சர்ச்சைக்கு போனால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறானா, போடா. உன் மனைவி வந்து பிரச்சனை, போடா. எனக்கு தேவை ரட்சிப்பு. நீ ரட்சிப்பை குறித்து கவலையற்ற தண்டனை அங்கே கர்த்தர்கிட்ட மாட்டிக்குவேன் நீ. அப்போ நான் என்ன செய்வேன்னா, எவ்வளோ பிரச்சனை வருதோ வரட்டும், எனக்கு தேவையில்லை. உனக்கு 1000 பிரச்சனை நீ இருந்துக்கோ. பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் வேணும், எனக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன், தாராளமாக நான் கொடுப்பேன். என் தலை துண்டை ஒருத்தன் வெட்டுறான்னு வச்சு நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது துண்டை வெட்டிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நானும் சாவேன். எனக்கு தேவை என் சகோதரன் மீட்கப்படணும். ஒரே ஒரு வாழ்க்கை, இது அவ்வளோ பெரிய கனமான வாழ்க்கை. உன் பிள்ளைங்களை வந்து உட்கார வச்சு வசந்த வைக்க முடியுதா உன்னால்? உன் பிள்ளைங்களை சபையில் உட்கார வச்சு வசந்த கேட்க வைக்க முடியுதா? இல்லை வந்து வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறியா? கவலை இல்லாமல் குடும்ப ஜெபம் கூட பண்ணாமல் காலையில் எழுந்த பிள்ளைங்களை ஜெபிக்க வைக்க முடியாமல் என்னையா வாழ்க்கை இது? தண்டனைக்கு தப்பிச்சிக்கலான்னு மட்டும் நினைக்காத. எனக்கு அது இவ்வளவு பிரயாசம் இருக்குது உன் ரட்சிப்புல. ஆக இந்த கவலை வந்து நமக்கு வேண்டும். கர்த்தர் இன்னும் அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக சொல்கிறார், தவறு கவலை இருந்தன்னா கர்த்தரை பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்காத. நல்ல கவனி, நீ கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. நீ கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கணும், தேவ பிரசன்னத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காத. நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்ட அப்படின்னா, இதுக்கு எதுக்காக பவுல் சொல்கிறாருன்னா, இது எல்லாருக்கும் சொல்லலை. நீ கவலையற்று இருக்கணும். கவலை வந்து உன்னை பாதிச்சிடும். குடும்பத்தில் நீ உள்ளே போகிறன்னா கவலை உன்னை துரத்தும். என் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், என் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், நீ கவலைப்பட்டு கலங்குவ. கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலான்னு கவலைப்பட மாட்டேன் நீ. அதனால் திருமணம் பண்ணிக்காத. திருமணம் என்பது கவலை, குடும்ப வாழ்க்கை உனக்கு கவலை. அப்போது தேவனுக்கு பிள்ளைங்க தேவையே, மனுஷங்க மத்தியில் தேவன் வாசமாக இருக்க விரும்புகிறாரு. அதுக்கு தான் இந்த கவலையை மேற்கொள்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், யாக்கோபின் வல்லவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா ஏகப்பட்ட கவலை உன் குடும்பத்தில் சூறாவளி வீசும். அதையெல்லாம் இந்த அபிஷேகம் இருதயத்தை ஜாக்கிரதையை பாதுகாத்து கொள்ளும். இதெல்லாம் சத்திய உபதேசங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தன் திருமணம் பண்ணுறான்டானா அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஐயோ திருமணம் பாவமா? அப்படி அல்ல. ஏன்னா அவன் கவலைக்குள்ளே போகிறான். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் குடும்ப வாழ்க்கை ஈடுபட நினைக்கிறான். அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொள், கர்த்தர் சபையில் அக்னி அபிஷேகம் பெற்றுக்கொள். கவலை நீ மேற்கொள்ளலாம். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தில் காட்டி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் இந்த ரகசியத்தை எல்லாம் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். 12 வாசிங்க பார்க்கலாம், வேகமாக வாசித்து முடிக்க போகிறோம். குறித்து கர்த்தர் அல்ல,
நானே சொல்லுகிறதாவது, சகோதரர் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடைய வாசமா இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாத கடவன். பாருங்க, புரிஞ்சு போச்சா இல்லையா? சகோதரன்னா விசுவாசி, அவன் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான், அவன் மனைவி வந்து ஒரு அவிசுவாசியா இருக்கிறா. ஆனால் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எந்த சாமினா கும்பிட்டுக்க, நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன்னா தள்ளி விடக்கூடாது, 2 பேரும் ஒன்றா இருக்கணும். அடுத்தது, அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளி விடாதிருக்க கடவள். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 பேரும் ஜெபம் பண்றாங்க, இந்த ஜபத்தினாலேயே அவங்க செய்கிற இந்த பாவங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டுரும். இப்போ கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ஜெபம் பண்ணும் போது கணவன் செய்கிற தப்பை கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் ஒன்று சேர்ந்து வாழுங்க. ஏம்மா நீ சர்ச்சுக்கு போது எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, அதே மாதிரி இல்லையா நீ சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஆமென். அடுத்தது, மேலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிஞ்சு போயிட்டு, இல்லை நீ சர்ச்சுக்கு போனால் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போ, ஓகேப்பா இந்த முதல் கைது டைவர்ஸ் போட்டு போ, எப்படி வந்துருன்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சுன்னா நீ அக்னி கடலுக்கு போவ. புருஷன் வந்து பிரச்சனை பண்ணுற, டேய் உன் வாழ்க்கை எனக்கு தேவையில்ல போடா, எனக்கு ஏசப்பாத்தா, இன்னைக்கு நான் செத்தான ஏசப்பாட்ட போகணும், என்னை ரட்சிக்கிறது உன்னால் எப்படி முடியும், என்னை ரட்சிக்க உன் ரத்தம் என்னடா பண்ணும். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவன் என் மேல் அன்பு வைத்ததார். ஆக இந்த ரட்சிப்பை குறித்து கவலையோடு இருக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட, இந்த ரட்சிப்பை நான் ஓடி முடிக்கணுமே, இந்த ஓட்டத்தை நான் தேவ சமூகத்தில் நான் ஓடி இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனை தரிசிக்கணுமே, தேவ ராஜ்யத்துக்குள் நான் போகணும் என்ற கவலை இருக்கணும். இன்னைக்கு நான் என் மனசுக்குள்ள ஏதாச்சும் கவலை, வேற ஏதாவது உலக கவலை இருக்குது, அந்த தேவனண்டையில் போயிட்டு தேவனோடு நான் பேசுகிறேனா, தேவனோடு உறவாடுகிறேனா அப்படின்ற கவலை வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள மேலோங்கி. அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரி அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீ அடிமை கிடையாது, உன் வீட்டுக்காரனுக்கு அடிமை கிடையாது, நீ கவனிக்கலாம், உன் வீட்டுக்காரனுக்கு அடிமை கிடையாது நீ. அதே மாதிரி உன் புருஷன் உன்னுடைய மனைவிக்கு நீ அடிமை கிடையாது. என்னது, எதுக்காக? ரட்சிப்புக்காக தான் இந்த வாழ்க்கை. உனக்கு நரகம் இருக்கிறது, ஒரு நாள் மரணம் நேரிட்டால் நீ நரகத்துக்கு சில நேரிடுமானால் கர்த்தர் உன்னை எல்லா விதமான பிரச்சனை மீட்கிறார். அப்போ சபையில் இருக்கக்கூடிய ஜனங்க என்ன பண்ணால் புரிஞ்சுக்கணும், இதை உட்காந்து என்ன பண்ணால், ஒரு குடும்பத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க, அந்த குடும்ப பிரச்சனையா, ஆஹா உள்ள அந்தகார வேலை செய்யுது, அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருந்தால், அந்த அப்போ உதாரணம் சொல்கிற அந்த சகோதரி தொடர்ந்து சர்ச்சுக்கு வரணும். ஐயோ பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் நின்றுடுங்க அப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், தைரியமாக நில்லுங்க. விசுவாச வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தி அவளை உற்சாகப்படுத்தணும். இந்த வசனங்கள்லாம் சொல்லி தவறுங்க. நீங்கள் இன்னைக்கு சத்தா கூட கர்த்தரை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்கணும். யாவனும் கூட வர போகிறது கிடையாது. அல்லேலூயா. யாரும் கூட வர போகிறான்? இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழறதுக்காக இந்த உறவுகள்லாம், அன்பை பயிற்சி பண்ணுறதுக்கு தான் இந்த குடும்பம் எல்லாம். அவிசுவாசி பிரிஞ்சு போனா அந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்ணணும் விசுவாசத்தை. கர்த்தர் தான் பிடிச்சிக்கோ. உன் பிள்ளைங்க, உன் வீட்டுக்காரன், உன் மனைவி எல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அவன் தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணுறான், நீ யூஸ் அண்ட் த்ரோ. அவன் தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவான், உன் ரட்சிப்பு வீணாக போயிடும். ஜாக்கிரதை, எவனவும் கூட வரப்பத்தலன்னு சபையில் இருக்கிற விசுவாசிங்க நல்லா அவளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி இந்த ரட்சிப்புக்காக கவலையோடு இருங்க. எக்காரணத்தை கொண்டு ரட்சிப்பு எழுந்துறாதீங்க. தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனை ஆராதிப்பதற்கு உற்சாகமாக இருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியப்பட்டு, வானோம் பிரச்சனை கத்தி எடுத்துன்னு வருவாங்களாம், கேஸ் கொடுத்துருவாங்களாம், அவங்க போயிட்டு இதை பண்ணிடும், இதை சொல்லி நீலாம் ஒரு விசுவாசியா? நீ இந்த இந்த ஞானஸ்நானம், கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எல்லாம் எவ்வளோ பெரிய மகிமை. எப்படி சொல்லணும்? தைரியப்படுத்தி அவளை பலப்படுத்தி இந்த சத்தியெல்லாம் நமக்கு புரியணும். நமக்கு ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து உனக்கு பிரச்சனையை கொடுத்துரும்னு சொல்லிட்டு தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேருந்து வாசியம் தெரியுமா? 32 வாசிய பார்க்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களா இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும்பா பிரதர் சிஸ்டர், நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும். விவாகம் இல்லாதவன்
கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அப்பா, யாரு கல்யாணம் பண்ணிக்காதவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க, நான் சொல்றது உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டாங்க, நான் பாவி என்று உணர்ந்து கிறிஸ்துவின் அண்டையில வந்தவர்கள், நான் பாவி ஆண்டவரே என்று உணர்ந்து கிறிஸ்துவின் வந்தவர்கள், ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் உம்மை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், நான் எப்பொழுதும் உம்மை முகமுகமாய் தரிசிப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுறான் கல்யாணம் பண்ணிக்காதவன். ஆனா கல்யாணம் எப்போ அவன் கல்யாணத்துக்குள்ள போறான், அவன் நிம்மதி போயிடுச்சு. அவனுக்கு அபிஷேகத்தால் மட்டும்தான் கவலையை மேற்கொள்ள முடியும். அன்பான தேவ ஜனமே, அபிஷேகத்தில் அக்கினி அபிஷேகம், அதுதான் யாக்கோபின் வல்லவருடைய அபிஷேகம். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் வல்லவர், யாக்கோபின் குடும்பத்தை கட்டின ராகேல், லேயாள், யாக்கோபுடைய குடும்பம். நல்ல கவனி, நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். கையை வித்தவன் சொல்லுங்க, நம்முடைய தேவன் யார் தேவன்? நல்ல கவனி, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாவ உலகத்தில், இந்த மாய உலகத்தில் திருமண வாழ்க்கை என்பது கவலை. ஆனால் திருமணம் அவசியம். அப்படியானால் கவலை கொள்ளாமல் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க வேண்டும். அபிஷேகம் அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு அவசியம். பரிசுத்த அபிஷேகம் இல்லைன்னா நீ கவலையில் போய் அப்பப்போ மூலையில் போய் முட்டையிட்டு உட்காந்துருப்போம். நீ பரிசுத்தான அபிஷேகம் மட்டுமே உன்னை எல்லா விதத்திலும் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர். ஆக திருமணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னா உன் ரட்சிப்பு காலி. அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தின் வல்லமையில் நீ இருப்பேன்னா தாராளமாக திருமணம் பண்ணிக்க. உன் பிள்ளைக்கு அபிஷேகம் பண்ணாமல் திருமணம் பண்ணிடாத. அன்பான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பை குறித்து நீ கவலையோடு இருக்கிற அப்படின்னா, ரட்சிப்பை குறித்து நீ கவலையோடு இல்லைன்னா உனக்கு தண்டனை. உலக ரீதியான கவலை இருந்தாவே கர்த்தரும் ஆயுசினால காலி பண்ணிடுவார். ஆக இந்த வாழ்க்கை கொஞ்சம் நினச்சி பாருங்க, நல்லா ஜாலியாக தின்னுபிட்டு தூங்குறீங்க. இப்போ கர்த்தர் சொல்ற, விவாகம் பண்ணினவன் 33 வசனம் 1 கொரிந்தியர் 7:33 எல்லாம் எடுத்து வாசிங்க. வாலிப பிள்ளைங்களை எடுத்து வாசிங்க, எல்லாம் வாசிங்க, வாசி. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுறான். ஐயோ, என் பொண்டாட்டி துணியை கேட்குறா, இல்லைன்னா என் பொண்டாட்டி இதை பண்ண சொல்ல அதை பண்ண சொல்கிறா. இப்போ இவன் நினைவில் ஃபுல்லாக என்ன வருது? மனைவி வருது. அதே மாதிரி அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். இப்போ சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, இதான் ஹைலைட். என் தேவ ஜனமே, இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறோமா என்ற கவலை இருக்கணும். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் போதே உலக கவலை உங்களுக்கு தொற்றிக்க கூடாது. கவலைனா கர்த்தரை நான் காலையில் எழுந்து என் கர்த்தரை தரிசிக்கிறேனா, காலையில் எழுந்து என் தேவனுடன் பேசுகிறேனா, குடும்ப ஜபத்தில் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேனா, என்னுடைய ஜீவியத்தில் என் ஓட்டம் சரியா இருக்குதா, என் கர்த்தருடைய சத்தம் என் காதல கேட்குதா, நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறேனா என்கின்ற கவலை இருக்க வேண்டும். என் ரட்சிப்பு இன்னைக்கு இதை பாருங்க, அப்போல்லாம் சினிமாவுக்கு ஓடுவோம். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஹைலைட் இருக்கும்னா, நான்லாம் சைக்காலஜி, எனக்கு ஏசப்பா சைக்காலஜி நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நான் அவன் வருவானே, அவன் நேற்று வரும்போது கத்திக்கணும், அப்போ தான் பாப்பா உட்காந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லு, அதுக்கு அந்த சீனில் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லு. எத்தனை பேர் இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? நான் எழுத்து போடும்போது உட்காந்து எழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி போடும். அந்த காட்சி போயிட்டு பிற்பாடு தான் எழுத்தே போடுவாங்க, தெரியுமா? அதெல்லாம் விட்டு ஐயோ அதை விட்டா சொல் அப்படி கேட்போம். அது தலை முழிவு போகிற காரியம் போட்டு இருக்குது. அதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு வாரம், ஏதோ ரொம்ப ரேர், ஏதோ ஒரு வாரம், இப்போ இந்த ஜீவாலாம் எக்ஸாம் போனியாப்பா, அதை பப்ளிக் எக்ஸாம் ஒன்றே மாடலாம் போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு முன்னெடுத்துக்காக போகும்போது, அது உதாரணம் சொல்ல வரேன். இப்போ நம்ம பேசுறதுனால இப்போ செகண்ட் ஞாபகம் வந்து கவனிங்க. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து ஐயோ போன மாதிரி என்ன செய்தி வந்துச்சுங்க, அது எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதை உட்காந்து என்ன பண்ண, ரட்சிப்பை குறித்த கவலை உனக்குள்ளே இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்னன்னா, உட்காந்து கேட்கணும். அதை இப்போ நான் ஆராதனைக்கு தான் வந்தேங்க. கொஞ்சம் ரொம்ப ரேராக
ஆரம்ப ஜபத்தை விட்டுட்டேன் அலறணும். நீங்கள் ஏதோ ரொம்ப ரேரில் ஆராதனை எந்த பாட்டுக்கு வந்தீங்க? என்னைக்காவது கேட்டுக்கிறியா நீ? ஆராதனையில் இந்த பாட்டு, ஐயோ அதுக்கு முன்னாடி இந்த பாட்டெலாம் போயிருச்சு, விட்டீங்களே, மிஸ் பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் இன்னைக்கு யாருக்கையா வேணும்? எனக்கு வீட்டில் என்னத்தை போய் நம்ம பிடுங்கி வச்சு கத்தை கட்டி நம்ம போகும்போது தோல் மரத்துக்கு போட்டு போகிறீங்கப்பா. என்னத்தை பிடுங்க போகிற நீ? ஒரு 8:30 மணிக்கு ஒரு 6 என்னத்தை பிடுங்கி கத்தை கட்டி வச்சுக்கிறீங்க தோல் மேலே போட்டு தூக்கி மரத்துக்கு இங்கே உட்காந்து உடம்பு சரியில்லையா, இங்கே என்னத்தை தூக்கி தலைமையில் தூக்கி இங்கே உனக்கு ரிலீஃப், வார்த்தையை கேட்க உனக்கு ரிலீஃபு படுத்துக்க. இங்கே ரட்சிப்பை குறித்த கவலை இருக்கா எனக்கு உங்களுக்கு? கதை சொல்லுங்க, இதை உங்களை கண்ணியில் அகப்படுத்தும்படி நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காமல் நான் வாழ போகிறேன்னு கண்ணி நீ மாட்டிக்குவே. நீ என்ன வேகிறதை பார்க்கல விவாகம் பண்ணுகிறது நல்லதுன்னு சொல்லிட்டாரு, நீ மாட்டிக்குவே. ஆக கல்யாணம் பண்ணிக்காமையும் இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கினாலும் கவலை. அப்போ என்ன செய்யறது? யாக்கோபின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, நீங்கள் சபை நடுவிலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதில் தாங்க கவலையெல்லாம் மறக்க முடியும். கவலையெல்லாம் யாக்கோபின் ஊற்று, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ஊற்று. இஸ்ரவேலின் அதாவது மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் வல்லவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, இந்த யாக்கோபின் வல்லவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டான் இஸ்ரவேல். ஆக அபிஷேகம் பண்ணாம திருமணம் பண்ணிக்காத. சரி, திருமணம் பண்ணிக்கினியா, அபிஷேகம் பெற்றுக்கொள். இல்லைன்னா நீ கர்த்தரை தரிசிக்க முடியாது, தண்டனைக்கு தப்பிக்க மாட்ட. இந்த வாழ்க்கையை ரட்சிக்கப்படுறதுக்கு தான். நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில் மட்டும் சூறாவளி இல்லைன்னு நினைக்காதீங்க. சாதாரணமான சூறாவளிலாம் வராது, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போக கூடாது, ஜெயங்கொள்ளணும். எல்லாம் மாயா, ஒன்றும் இல்லை, ஆண்டவரை நின்று எல்லாத்தையும் சமாளித்து கவலையை மட்டும் உள்ள இருதயத்தில் கொண்டு போயிடக்கூடாது. தைரியமாக நின்று போராடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கவலையை கொண்டு வர சத்துருவின் ஆவிய அந்தகாரத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்ளி ஜெயம் எடுக்கணும். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே. வாசித்து 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். தாவீது 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 23. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. யாருடைய தேவனால் சொல்லுங்க? யாருடைய தேவனால்? யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. இந்த யாக்கோபுடைய தேவனால் என்பது தனிமையாய் கர்த்தரோடு நின்று போராடி அபிஷேகம் பெற்றுக்கொண்டது. தனியாக கர்த்தரிடத்தில் போராடி மெரிட்டில் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்ட அபிஷேகம். யாக்கோபுடைய வல்லவர் ஒரு இரவெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கர்த்தரையே இறக்கி வரக்கூடிய சத்தியத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபு கர்த்தரையே ஒரு ரெஸ்லிங், ஒரு மல்யுத்தம் பண்ணி கவலையை மேற்கொள்ளணும். யாக்கோபு கவலையோடு இருக்கிறார். யாக்கோபு என்றால் கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் யாக்கோபு. இஸ்ரவேல் என்பவர் ரட்சிப்பை குறித்த கவலை கொண்டவர் இஸ்ரவேல். ஆக இந்த யாக்கோபு இஸ்ரவேலில் தான் தேவ மகிமை அடங்கி இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, அங்கே யாக்கோபுடைய தேவனால், யாக்கோபுடைய தேவன், அந்த தேவனை யாருடைய தேவன்? இயேசு தேவன் யாருடைய தேவன்? சொல்லுங்க, இயேசுடைய தேவன் யாருடைய தேவன்? யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. உன் வாழ்க்கையில் என்னைக்கு இன்பம் நிலைத்திருக்கும்? கரங்கள் தாமே சொல்லுங்களேன். அபிஷேகம் உன் தலையில் இருக்குமே ஆனால், அபிஷேகம் உன் இருதயத்தில் தேவன் கொடுத்திருப்பார் என உன் வாழ்க்கை என்னைக்குமே இன்பம், சந்தோஷம். இஸ்ரவேல் சங்கீதங்களை இன்பமாய் பாடி தேவனை ஆராதிப்பது திருவிழா. தேவனை ஆராதிக்கிற நேரம் திருவிழா, தேவனை ஆராதிக்கிற நேரம் கொண்டாட்டம், தேவனை ஆராதிக்கிற நேரம் பண்டிகை. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடும்படி உன் இருதயத்துக்குள்ள அந்த சந்தோஷம் கம்பீரித்து ஓடி துள்ளி குதித்து ஓடி வரும் தேவ சமூகத்தில். அதுதாங்க கவலையை மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற மகிமை. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின இந்த தாவீது. காரணம், இந்த தாவீது இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர். அவர் சபை நடுவில், நான் சபையில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ளே இன்னைக்கு சந்தோஷம் நிலைத்திருக்குது. உங்கள் வீட்டார் இன்னைக்கு ரட்சிக்கப்படலை. எத்தனை பேருக்கு கவலையாக இருக்கிறீங்க? நீங்கள் அவங்க கஷ்டத்தை சாப்பிட்றீங்களே, அவங்க ரட்சிக்கப்படலையேன்ற கவலை இருக்கா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் சங்கீதம்
68ஆம் சங்கீதத்தில் 26ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்மள எங்கிருந்து தோன்றப்பட்டிருக்கிறோம்? இஸ்ரவேலின் ஊற்று, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இஸ்ரவேலின் ஊற்று என்பது அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் சர்வ வல்லவரை தரிசித்து கொண்டிருக்கிறது. சர்வ வல்லவரை தரிசிப்போமே ஆனால், நம்முடைய மீட்பரை தரிசிப்போமே ஆனால், நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா கவலையிலிருந்து நம் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டு விடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊற்று என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பூரண விசுவாசம். அந்த ஊற்று தான் ஜீவ நதியாய் பாய்ந்தோடி சபை நடுவிலே தேவனை ஆராதனை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்துகிறோம். என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஊற்றுகளிலிருந்து என்று சொல்லுவது முகமுகம், கர்த்தரை முகமுகமாய் கண்டது அந்த ஊற்று. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவ ஊற்று அவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஊற்று நமக்குள் இருக்கிறதுனால சபை என்பது எப்போ வரும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து, என் குடும்பத்தோடு சேர்ந்து என்பது சபை. உன் குடும்பம் ஒரு சபை, உன்னுடைய சபை, நம்மளாம் சேர்ந்து வருவது சபை. நீ வேலை செய்கிற இடம் ஒரு சபை. அந்த இடத்துல நீ உனக்கு சமாதானம், உன்னால சமாதானம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அங்கே தேவன் இஸ்ரவேலின் அவர் சபைகளின் நடுவே ஆண்டவராக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக நாம் எல்லாரும் இஸ்ரவேலின் ஊற்றுகளில் இருந்த திருமண வாழ்க்கை என்பது உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகாது. ஏதேனில் நடந்த திருமணமாக இருக்குமே ஆனால் அது ஒன்று சீயோனில் கொண்டு போயிட்டு இருக்கும். ஆனால் பாவத்தில் விழுந்துட்ட பிற்பாடு கவலை உனக்கு பெருகிடும். என் மனைவி, என் கவலைன்ற கவலை பெருகிடும். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருமணம் செய்யணும், திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுக்கென்று வளர்க்கணும். அப்படியானால் நீங்கள் இஸ்ரவேலின் ஊற்றுகளிலிருந்து தோன்ற வேண்டும். இஸ்ரவேலின் ஊற்று உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றெடுக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைக்கிற அனுபவம். கையை வைத்து சின்ன கவலை உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னாவே, அப்பா என் மீட்பரே, என்னை விடுவிக்கிறவரே, இஸ்ரவேலின் வல்லவர், இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபுடைய தேவனே, என்னை அபிஷேகம் என்று ஒவ்வொரு நாளும் கவலையை மேற்கொள்ளக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படி வருவேமையானால் நாம் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் நிற்கலாம். எல்லாரும் முழங்கால் நின்று, அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தர்